ஏற்கனவே நான் சொன்னபடி மரணத்தை ஜெயிப்பது எப்படி அந்த தலைப்பில் சில காரியங்களை நம்ம தொடர்ச்சியாக பேச போகிறோம். நல்லா கவனிங்க. நிறைய பேருக்குள்ள மரண பயம், மரணம் வருகிறதுனாலே உள்ளத்தில் ஒரு கலக்கம், ஒரு வியாதி வந்துட்டாலே மரணம் வந்து விடுமோ என்கிற பயம். அப்போ மரணத்தை எப்படி சந்திப்பது மேற்கொள்வது என்பது நமக்கு வேதத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருந்தாலும் அதை அறியாதது நிமித்தம் நிறைய பேர் அந்த பயத்தில் பாதிக்கப்பட்டு கலங்குவதை பார்க்க முடிகிறது. அல்லது தங்களுக்கு பிரியமான ஒருவரை மரணத்தில் இலக்கு கொடுத்து விட்டால் தொடர்ந்து துக்கத்திலே மூழ்கி போகிற மக்களை பார்க்க முடிகிறது. அந்த துக்கத்திலிருந்து வெளியே வருவது எப்படி என்பதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அறியாமை நிமித்தமாகத்தான் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அதனால தான் ஆவியானுடைய வழி நடத்துதலின்படி இந்த விசேஷ நிகழ்ச்சி ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் என்ன விசேஷம் என்று சொன்னால், இந்தியாவில் 26 வருஷமாக ஒரு மிஷனரியாய் பணி செய்த ஜெசி என்கிற அருமையான ஒரு தீர்க்கதரிசி, அவங்களுடைய மரணம் கடந்த வருஷம் ஏப்ரல் மாதத்தில் அவங்க கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்தார்கள். அவங்களுடைய குடும்பம், அவருடைய கணவர் அருமையான பாஸ்டர் கல்யாணகுமார் அவர்கள், அவருடைய 2 பிள்ளைகள், இவங்கெல்லாம் எப்படி அதை சந்தித்து மேற்கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி அவங்க பேசினது, அவங்களுடைய ஃபியூனரல் சர்வீஸ், அதில் நடந்த சம்பவங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷமாக மன மகிழ்ச்சியை கொடுத்தது. அதனால் இந்த சத்தியத்தை எல்லாருமே அறிந்து கொள்ள வேண்டும் என்று வெகு நாளாய் நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். பாஸ்டர் கல்யாணகுமார் அவரிடத்தில் பேசினேன், இதை குறித்து எல்லா மக்களோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று. இன்றைக்கு அதற்கான சந்தர்ப்பம் வந்திருக்கிறது. அதனால் இன்றைக்கு உங்களோடு தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதற்கு நேரடியாக நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க பாஸ்டர் கல்யாணகுமார் அவர்களை உங்களை எல்லாருடைய சார்பாக அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்கறது. நான் பல நாட்களாக உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய ஒரு பாதையில் கடந்து போனீங்க இழப்பில். உங்களுடைய பிள்ளைகள் இளமை இதில் எப்படி அதெல்லாம் சந்தித்து மீண்டு வந்தீங்கன்றது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதே மாதிரி அனுபவங்கள் பல கிறிஸ்தவங்க கடந்து போகிறாங்க. அவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு ஆறுதலாக விழிப்புணர்வாக இருக்குன்னு சொல்லி தான் அதை குறித்து பேசணுன்னு நான் ரொம்ப நாளாக விரும்பினேன். இன்றைக்கி நீங்கள் ரொம்ப அதுக்கான ஆயத்தத்தோடு வந்திருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய மனைவியனுடைய அந்த இழப்பு, இப்போ 2 பிள்ளைகள், டீனேஜ் பிள்ளைகளை வளர்க்கிற ஒரு பெரிய பொறுப்பு, இன்னொரு பக்கம் ஒரு பெரிய ஊழியம், இவ்வளோ காரியத்தை நீங்கள் செய்து கொண்டே வர்றீங்க. ஒரு நாள் அது நிமித்தமாக நீங்கள் முடங்கி போனதையும் பார்க்கல, நீங்கள் துக்கமாக சோகமாக இனி என்ன செய்கிறது கலங்கினதையும் பார்க்கலை. ஆனால் உங்களுக்கு முன்னால் நிறைய சவால்கள், அதையெல்லாம் தாண்டி நீங்கள் ஜெயித்து வருகிறதை பார்க்க முடிந்தது. அதை குறித்து நம்ம பேசினா, நீங்கள் மக்களோட தெளிவாக சொன்னால் நிறைய பேருடைய துயரங்கள் நீங்கும், அவங்க மரணத்தை சந்திக்கிற பயம் மாறும். அதுக்காக தான் நம்ம இந்த ஒரு ஐக்கியத்தை வச்சுருக்கிறோம். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க இந்த ப்ரோக்ராம் பற்றி? கண்டிப்பான ஆக்சுவலாக மரணத்திற்கு முன்பதாகவே ஜெஸ்ஸியினுடைய 4 years பேட்டில் வித் கேன்சர், 4 வருஷம் அந்த கேன்சர் வியாதியில் போராட்டம்ல. ஆமாம், எனக்கு தெரியும். நாங்கள்லாம் ரொம்ப ஜெபிச்சிருக்கிறோம். ஹோல் வேர்ல்டு ஆக்சுவலாக ஜோம் பண்ணாங்க தமிழ் பாடி ஆஃப் கிரைஸ்ட்டு. அவர்களுக்காக வி வேர் வெரி கிரேட்ஃபுல். நிறைய பேர் ஜோம் பண்ணாங்க. அந்த டைமில் ஒரு நாளும் ஏன் எனக்கு இந்த வியாதி வந்துச்சு, எனக்கு ஏன் இந்த கஷ்டம், ஊழியம் செய்கிறேனே, ஒரு மிஷினரியாக தானே வந்தேன் அப்படின்னு நொந்து கொண்டதே கிடையாது. அவர் சொல்லாமல் எனக்கு எதுவும் வராது. என்னுடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் என்னை அவருடைய நித்திய வீட்டுக்கு அழைக்கும் பொழுது நான் சந்தோஷமாக போவேன். என் ஓட்டம் முடிகிற வரைக்கும் அவர் எனக்கு ஜீவனை கொடுப்பார். நான் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு போவேன் அப்படிங்கிற தெளிவு. டாக்டர் ரிப்போர்ட்டு நெகட்டிவாக பயங்கரமாக வரும். அப்போ சிரிச்சுக்கிட்டே வருவாங்க. அந்த ட்ரைவ் பண்ணிட்டு வருகிற தம்பிகிட்ட, ஸ்டாஃப் கிட்ட சொல்லுவாங்க, என்ன இப்படி இருக்குன்னு நீங்கள் சிரிச்சுக்கிட்டு வரீங்கன்னு. காட் ஹேஸ் த ஃபைனல் சே. என்னுடைய லைஃப்பில் டாக்டர் டஸ் நாட் ஹேவ் த ஃபைனல் சே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எல்லா அப்டேட்டையும் நானும் ரெகுலராக மக்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தேன். ஆமாம், தெரியப்படுத்திக்கிட்டே இருந்தீங்க. அதில் எல்லாருமே நாங்கள் அந்த ஹேண்டில் பண்ண விதம்
நானோ ஜெஸ்ஸியோ ஹேண்டில் பண்ண விதத்தை வந்து தங்களுக்கு பெரிய ஒரு ஆறுதலாகவும் அவர்கள் கடந்து போகிற பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுவதற்கு நிறைய ஊழியர்கள் கூட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் allowing மீ டு ஷேர். ரொம்ப சந்தோஷம். இது இப்போ வந்து அவங்கள பற்றி உங்களுடைய வாழ்க்கை ஊழியங்கள் அதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்றதுக்கு முன்னால் நீங்கள் எப்போ ஊழியத்துக்கு வந்தீங்க, எப்படி ஊழியத்துக்கு வந்தீங்க? நான் வந்து என்னுடைய 20வது வயசில் ஊழியத்துக்கு வந்தேன். ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஒரு 6 மாதத்துலேயே ஊழியத்துக்கு வந்துட்டேன். அவ்வளோ குயிக்காக வந்துட்டீங்க. ஒரு லைஃப்பில் ஒரு க்ரைசிஸ்ஸு. அப்பா வந்து கடை வச்சுருந்தார் சென்னையில், ஒரு மளிகை கடை வச்சுருந்தார். அப்போ அந்த நல்ல வியாபாரத்தில் செல்வ செழிப்புடன் இருந்தார், எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அப்போ குடிப்பழக்கத்துக்கு பழகிட்டார். ஓகே. ஸோ அதில் வந்து ரொம்ப மூழ்கி வியாபாரத்தை இழந்து தன்னுடைய 47வது வயசில் இரத்த வாந்தி எடுத்து என் கண்ணு முன்னால் சென்னையில் ஒரு ஹாஸ்பிட்டலில் இறந்து போகிறாங்க. அவ்வளோ ஏழு ஏஜில் 47. எனக்கு 19 வயசு. வீட்டுக்கு மூத்த மகன், 2 தம்பி, ஒரு அக்கா. ஸோ குடும்பத்தின் பொறுப்பு என் மேலே விழுகிறத நல்லா எனக்கு தெரியுது. அடக்க ஆராதனையில் போகும்பொழுது எல்லாரும் சொல்கிறாங்க, ஊர் மக்கள் எல்லாம் ஜெகதீசன் ஓஹோன்னு வாழ்ந்தான். எல்லாம் அந்த வியாபாரிகள் சங்கத்துலலாம் போஸ்டர்லாம் அடித்து ஒட்டிட்டாங்க, எல்லோரும் வந்தாங்க. அப்போ சொன்னாங்க, ஓஹோன்னு வாழ்ந்தான், இப்போ நடுத்தருவில் குடும்பத்தை விட்டுட்டு போயிட்டான். அப்படியே சொன்னாங்க. ஆமாம், எனக்கு கடனில் விட்டு போனாங்க. அந்த நேரத்தில் எனக்கு வந்து அதை கேட்ட உடனே அவங்கக்கிட்ட பேசணும், அது சேலஞ்ச் பண்ணணுன்றது போல் இருக்குது. ஆனால் என்னால் முடியல, ஏன்னா அவங்க சொன்னது எல்லாமே உண்மை. ஒரு ஹோப்லெஸ் சிச்சுவேஷனுக்குள்ளே போயிட்டோம். எங்கள் அம்மா வந்து ஒரு சிஎஸ்ஐ குடும்பத்தில், இங்கே பக்கத்தில் தான் சிவகாசி பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் எங்கள் தாத்தா ஒரு சிஎஸ்ஐ உபதேசியார். அவர் தான் முதல் ஹிந்து கான்வெர்ட், ஒரு ஹீலிங்கில் டச் ஆனார். ஸோ அவங்க சிஎஸ்ஐ குடும்பத்தில் வளர்க்கப்பட்டவங்க. அப்பா வந்து ஹிந்து ஃபேமிலி. 2 தகப்பன்மாரும், 2 எங்கள் அப்பாவுடைய அப்பாவும் எங்கள் அம்மாவுடைய அம்மாவும் வியாபார நண்பர்களாக இருந்தபடினால தங்கள் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்பட்டாங்க. ஆனால் கிறிஸ்தவனா உன்னுடைய மகனை மாற்றினா என் பொண்ணை கட்டி கொடுக்குறேன்னு சொல்லி அந்த காலத்தில் எங்கள் அப்பா அதுக்காக சர்ச்சுக்கு வந்து ஞானஸ்தானம் எடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதோட கடைசி சர்ச்சுக்கு வரல. எங்கள் அம்மாவும் சோர்ந்து போயிட்டாங்க, சர்ச்சுக்கு போகலை. சென்னைக்கு வந்த உடனே அப்படியே சர்ச்சுக்கும் போகாமல் டெம்பிளுக்கும் போகாமல் அப்படி தான் நாங்கள்லாம் வளர்ந்தோம். எனக்கெல்லாம் சின்ன பிள்ளையில் ஒரு ஆசை, ஒரு கிறிஸ்தவனாக இருக்கணும், இல்லைன்னா ஒரு முஸ்லீமாக இருக்கணும், இல்லை ஒரு ஹிந்துவாக இருக்கணும். ஒரு பண்டிகை கூட கொண்டாட முடியலையே அப்படின்னு, ஒரு புது சட்டை வாங்கி போட முடியலையேங்கிறது தான் இருக்கும் எங்களுக்கு. ஸோ ஆனால் அம்மாவுடைய வளர்ப்பில் அதிகமாக இருந்ததுனால கிறிஸ்தவ காரியத்து மேலே ஒரு பற்று உண்டு. ஆனால் ரட்சிக்கப்படலை, தெரியாது, சர்ச்சுக்கும் போகலை. ஸோ அப்பா இறந்தப்ப அம்மா சொன்னாங்க, சர்ச்சுக்கு போயிட்டு வாடா, ஒரு ஆறுதலாக இருக்கும். கிளாஸ்மேட்டும் கூப்பிட்டான். அடையாறில் உள்ள ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர் சிஎஸ்ஐ சர்ச்சு. ஆமாம், ஓகே. அந்த சர்ச்சில் தான் நான் போய் பக்கத்தில் அங்கே பின்னாடி உட்காந்தேன். ஒரு காஸ்பல் மீட்டிங், ஒப்பு கொடுத்தேன், ரட்சிக்கப்பட்டேன். அப்போ உடனே வித்தின் அ வீக்கு எங்கள் ஏரியாவில் இருக்கிற ஒரு பென்டிகாஸ்டல் சர்ச் பாஸ்டர் வின்சென்ட் சாமியோல், ஓகே, அவர் ஒரு மீட்டிங் நடத்தினார். பாஸ்டர் சார்ல்ஸ் ஓரனை வைத்து சரி, ஒரு 3 நாள் கூட்டம் சென்னையில். நான் வந்து அம்மாவை, தம்பி, அக்காவை எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் அந்த மீட்டிங் போயிட்டேன். அதில் நல்ல சத்தியம் சொல்லப்பட்டது. பேப்டிசம்க்கு ஒப்பு கொடுத்தோம். அப்போ பாஸ்டர் வந்து ஃபாலோ பண்ணார். முழு ஃபேமிலியும் ஆண்டவருக்குள்ளே வந்தோம். இப்போ ஒரே சபைக்கு போகணும்னு சொல்லிட்டு தான் பென்டிகாஸ்ட் சர்ச்சுக்கு போனோம். ஓகே. நான் ரட்சிக்கப்பட்டது சிஎஸ்ஐ சபை, ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர் அடையார். ஓகே. ஸோ அந்த கிரைசிஸில் ஒரு ஆறுதலுக்காக தான் நாங்கள் போனோம். ஆனால் இது இந்த லைஃபுக்கு மட்டும் இல்லை, வரப்போகிற வாழ்க்கைக்கு இதுதான் ஒரு சேஃப்டி, நித்தியத்திற்கான வழி அப்படிங்கிறது தெரிஞ்சவொடனே எனக்கு ஒரு பெரிய கோபம். எங்கள் அப்பாவுக்கு யாருமே சொல்லலை. அதனால் ஒரு 6 மாதத்திற்குள்ளேயே இதை வந்து கல்லறைக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் சொல்லிடணும் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட்டு எனக்கு ஆரம்பத்திலே வந்துருச்சு. அந்த ஒரு இவாஞ்சலிஸ்டிக் பேஷன் உடனே அந்த பாரம் வந்துருச்சு. அதே போல் எங்கள் சபையில் கிராம ஊழியத்துக்கு எங்கள் பாஸ்டர் கூப்பிட்டு போவார். ஒரு வருஷத்துக்கு எப்படியும் வந்து ஒரு 10 முறையாவது வாலிபர்களை கூப்பிட்டுக்கிட்டு 3 நாள் போயிடுவார்.
அப்படியா? ஆமாம், பாஸ்டர் வின்சென்ட் சாமுவேல். ஆ. அப்போ நான் நிறைய கிராமத்துக்கு போய்ட்டு தெரு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். தமிழ்நாட்டில் பல கிராமத்தில், புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை, திருச்சி, தஞ்சாவூர், எல்லாத்துலேயும் ஆயிரக்கணக்கான கிராமங்களை நாங்கள் பண்ணியிருப்போம். தெருவில் நின்று கத்துவேன், பேசுவேன், பேஷனேட்டாக. மக்கள் வந்து ஒப்பு கொடுப்பாங்க, டெலிவரன்ஸ் நடக்கும், ஹீலிங் நடக்கும். அதெல்லாம் பார்த்துருக்கிறேன் ரட்சிக்கப்பட்ட ஃபியூ இயர்ஸ்குள்ளேயே. அப்போ தான் எனக்கு அந்த கிராமங்கள் எல்லாம் பார்க்கும்போது திருப்பி அதே கிராமத்துக்கு போவோம். சில மாதங்கள் கழித்து அதே ஆள் ரட்சிக்கப்படுவான், அதே ஆள் விடுதலை பெறுவான். அப்போ தான் நான் பாஸ்டர்கிட்ட சொன்னேன், பாஸ்டர் இது மாதிரி வந்து நம்ம செய்கிறதுல ஒரு ஒரு மாற்றம் வேணும். என்ன மாற்றம் அப்படின்னு கேட்டாங்க. பாஸ்டர், நம்ம போகிற கிராமத்தில் ஊழியர் இல்லை, சபை ஆரம்பிக்கணும், சபை இல்லாத கிராமத்தில் சபை ஆரம்பிக்கணும் அப்படின்னு மிட் 80s சொல்கிறேன். 80களில். ஆமாம், ஒரு 38 இயர்ஸ் அகோ. அப்போ பாஸ்டர் சொல்கிறாரு, நல்ல சஜஷன் தம்பி, ஆனால் யார் போவா அப்படின்னாரு. நான் போகிறேன், என்ன அனுப்புங்க, என் தம்பியை அனுப்புங்க அப்படின்னு சொன்னேன். 2 பேரும் நாங்கள், என் தம்பி விழுப்புரம் பக்கத்தில் காணைங்கிற கிராமம், நான் சென்னையில் சிங்கப்பெருமாள் கோயில் செங்கல்பட்டை தள்ளி. அப்போ அங்கே சபை இல்லை. பாஸ்டர் தயானந்தன் அவங்க தான் சொன்னாங்க, தம்பி அங்கே அனுப்பு, சபை இல்லாத கிராமம் அது. முதல்ல WME சர்ச் ஒன்று, ஜீவானந்தன் சர்ச் ஒன்று இருந்துச்சு, இப்போ இல்லை, நீங்கள் அங்கே போங்கன்னாங்க. அங்கே தான் போயிட்டு நான் 1990 சபை இல்லாத ஒரு கிராமத்தில் நான் இப்போ உட்காந்து 1 வருஷம் அங்கே சபை நடத்தினேன். என் தம்பி வந்து விழுப்புரம் பக்கத்தில் காணையில் ஒரு கிராமம், அங்கே தான் சபை இல்லாத கிராமத்தில் எனக்கு வந்து சபை ஆரம்பிக்கணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் சீடு ஆண்டவர் விதைச்சார். அப்போ உங்களுடைய ஊழியமே தெருவில் தான் ஆரம்பிச்சாரு? ஆமாம், தெருவில் தான். கிராமங்களில் போய் தெரு பிரசங்கம். முதல் 5 வருஷம் புல்பிட்டு கிடையாது. என்னுடைய ஊழியம் அப்படி தான் ஆரம்பிச்சது. தெருவில் தான் ஆண்டவர் நிறுத்தினார். தெருவில் நின்று சத்தம் போட்டு சுவிசேஷம் அறிவிச்சு கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷங்கள் அப்படி தான் ஊழியம். அதுக்கப்புறம் தான் ஸ்டேஜுக்கு கொண்டு போனார். ஓகே, அந்த கிராமத்தில் போய் தங்கி இருந்தீங்க நீங்கள்? நிறைய இடத்துல கிராமத்தில் நாங்கள் ஒரு 40 பேர் போவோம், 30 பேர் 40 பேர் போவோம். ஒரு மெட்டடார் வேனில் வந்து 40 பேர், அதில் வந்து 12 பேர் 13 பேர் தான் உட்கார முடியும். அந்த காலத்தில் நாங்கள் 40 பேர், ஒருத்தர் மடியில் ஒருத்தர். இப்போ ட்ரெயினில் தான் வந்து 2 tier 3 tierன்னு இருக்குது. எங்களுக்கு வேன்லேயே 2 tier 3 tierலாம் இருக்கும். அப்படியே இறங்கிக்கிட்டே இருப்பாங்க ஆட்கள். ஆனால் சந்தோஷமாக போயிட்டு வருவோம். ஏதாவது ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு பாஸ்டர்கிட்ட பாஸ்டர் சொல்லிடுவாங்க, அவங்க வந்து சமைச்சு எங்களுக்கு போடுவாங்க. தங்குறது வந்து சர்ச்சு ஹால்லேயே படுத்துக்கிடுவோம். டாய்லெட் வசதிகள்லாம் அப்படியே வயல்களில் தான் போகணும். நைட்டில் படுக்கிறதுக்கு கூட வந்து ஃபுல்லாக எல்லாருக்கும் வசதி இல்லைன்னா வெளியில் வந்து பிளாட்ஃபார்மில் கூட நாங்கள் பாய் விரித்து படுத்துருக்குறோம். பாஸ்டரும் கூடயே தங்கிடுவாங்க. அந்த மாதிரி வந்து நாங்கள் பல கிராமங்களுக்கு போயிருக்கோம். ஓகே, அங்கே சபை ஆரம்பித்தது இப்போ அந்த கிராமத்தில் தான் முதல்ல? ஆமாம். சரி, அதுக்கப்புறம் நீங்கள் பைபிள் காலேஜ் படிக்க சிங்கப்பூர்லாம் போனதாக சொல்கிறாங்க. அதெல்லாம் எப்படி நடந்த அடுத்து? நான் சிங்கப்பெருமாள் கோயிலில் எவ்ரி வீக்கெண்டு போயிடுவேன். வீக் டேஸ்லாம் சென்னையில் பாஸ்டர் வின்சென்ட் சாமுவேல் அவர்களுக்கு உதவி செய்வேன். வீக்கெண்டு சிங்கப்பெருமாள் கோயில் போயிடுவேன். அங்கே நான் இருக்கும்போது தனியாக இருந்து அழுவேன். ஒரு சின்ன ஒரு புளிய மரம் இருக்குது ஒரு இடத்துல, தான் சர்ச்சு நடத்தணும். அந்த ஒரு ஹால் இருந்துச்சு, சின்ன ஒரு ஹால், ஒரு வீடு. அங்கே ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்துல குளிச்சுட்டு அப்படி தனியாக உட்காந்துருக்கும் போது நான் அழுவேன், ஆண்டவரே, இந்தியாவில் பல லட்சம் கிராமத்தில் சபை இல்லைங்கிறாங்களே, நான் வந்து இந்த ஒரு கிராமத்தில் சபை ஆரம்பிக்கிறேன். என் லைஃப்பில் இது மாதிரி நான் ஒரு 20 ஆரம்பிச்சிருவேன்னா, ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு முறை புது புது சபையை ஆரம்பித்தா கூட ஒரு 3 ஆரம்பிச்சிருவேன்னா, இப்படி பண்ணால் எப்படி, எந்த மூலைக்கு? பட் முழு இந்தியாவில் சபை இல்லாத கிராமங்கள் இத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு அழுவேன் தனியாக. இது ஆண்டவர் அந்த தரிசனம் அந்த கிராமத்தில் இருக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு விதைச்சது. ஆமாம், இந்த ஒரு கிராமத்துக்கு ஓகே நீ வந்துட்ட, உன் தம்பியை சேலஞ்ச் பண்ணி நீ காணைக்கு போச்சொன்ன, அவனும் போயிட்டான். ஆனால் எத்தனை கிராமத்தை ரீச் பண்ணிடுவீங்க? அப்போ நான் அழுதுகிட்டே இருப்பேன் தனியாக. அப்போ ஒரு நாள் ஒரு தரிசனத்தின் மூலம், அது ஒரு லாங் விஷன் ஒன்று, உள்ள ஒரு பாம்பு ஒன்று வந்துருச்சு. அந்த பாம்பை அடிக்கிறதுக்காக என் ஃப்ரெண்டு ஒருத்தானே கூட வந்திருந்தான் சிங்கப்பூர்லேருந்து, பிஷப் ஜோசப் ஜெவமணி, அவருடைய பிரதர்இன்லா சூரியகுமார். அவன் இங்கே மெட்ராஸ் பைபிள் செமினரி எஸ்ரா சர்குணம் அங்கே படிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் என் கூட வந்திருந்தான். அவன் குளிச்சுட்டு உள்ள, நான் ரூம்குள்ளே ஜோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அவன் கத்துறான், ஏய் ஸ்னேக் ஸ்னேக்குன்னு. அதான் ஸ்னேக் இந்த பக்கம் வரும், போயிடுச்சான்னு கேட்டான். இல்லை இல்லை நீ வான்னு பார்த்தா ஆக்சுவலாக மலைப்பாம்பு.
ஒரு சின்ன மலைப்பாம்பு குட்டி, அது மலைப்பகுதி அந்த பக்கம். ஒரு மலைப்பாம்பு குட்டி வாயில் ஒரு பெரிய ஒரு தவளை வச்சுக்கிட்டு அப்படியே இருக்குது. எவ்வளோ நேரமாக இருக்குன்னு தெரியல. ஸோ 2 பேரும் மாறி மாறி நாங்கள் வந்து யார் அடிக்கிறதுங்கிறத வந்து தெரியல, எப்படி அடிக்கணும்னு தெரியல. இப்போ ரோட்டில் போகிறவங்கள கூப்பிட்டோம், யாரும் வரமாட்டேங்கிட்டாங்க. அப்புறம் பக்கத்தில் ஒரு வீடு இருந்துச்சு, தட்டி அவங்கள கூப்பிட்டா அவங்க வந்து வில்லேஜ் ஆஃபீஸர் வீட்டுக்கு என் ஹஸ்பண்டு போயிருக்காரு, போய் கூப்பிட்டு வரேன்ட்டு போயிட்டாங்க. வில்லேஜ் ஆஃபீஸரும் அந்த நண்பரும் ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு வந்தாங்க. எங்கே இருக்குன்னா அது வரைக்கும் பாம்பு அங்கே இருக்குது. நாங்கள் 20 மினிட்ஸாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வாயில் ஒரு தவளையை கவிக்கிட்டு இருக்கு. அந்த வாலில் அடிக்கிறதா தலையில் அடிக்கிறதாங்கிற எங்களுக்கு மறந்து போச்சு. அப்படி யோசிக்கிட்டு இருந்தோம். அவர் வந்து ஓங்கி ஒரு அடி முதுகில் போட்டார். வாயை பிளந்துச்சு. தவளை ஜம்ப் பண்ணி சந்தோஷமாக போயிட்டு இது அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அப்புறம் அந்த பாம்பை எடுத்து வெளியில் போட்டு எரித்து சாம்பல் ஆக்கிட்டு போயிட்டார் அவர். பகலில் எனக்கு ஆண்டவர் வந்து எப்படிலாம் ஆண்டவர் பேசுவார், மோசேக்கு முச்செடி மூலம் பேசினார் அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் நான் யோசித்து தியானிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஆண்டவர் எனக்கு இந்த சம்பவத்தின் மூலம் பேசுகிறது மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணேன். என்ன ஆண்டவரை பேசுகிறீங்கன்னு நான் யோசிக்கும் போது ஆண்டவர் வந்து கேம்பஸ்குள்ளே பாம்பு வந்துருச்சு, தவளை வாயில் இருக்கு, இப்போ வந்து நீ அதை வந்து விடுவிக்கணுங்கிற மாதிரி யோசிக்கிற, ஆனால் நீ செய்யலை. நான் வந்து உனக்கு ஆளை கொடுத்தேன். அதே போல் நீ அழுதுகிட்டு இருக்கிற சபை இல்லாத கிராமங்களுக்கு நான் வந்து ஆத்துமாக்களை பிசாசின் பிடியிலிருந்து விடுவிக்கிறதுக்கு இன்னைக்கு பத்தியில் இன்னொருத்தர் செஞ்சால அது மாதிரி ஆளை கொடுப்பேன். நீ வந்து அவங்கள ட்ரெயின் பண்ணுவ, நீ வந்து அதை வந்து ஆர்கஸ்ட்ரேட் பண்ணுவ அப்படின்னு ரொம்ப அழகாக எனக்கு பேசணும். பெரிய ஒரு விடுதலை, சந்தோஷம். எனக்கு அடுத்த கேள்வி, ஆண்டவரே எனக்கே பைபிள் காலேஜ் நான் போகலை, நான் வந்து எப்படி மற்றவங்களை ட்ரெயின் பண்ணுவேன்? ஏன்னா இதை குறித்து ஏற்கனவே 2-3 ப்ராஃபஸி நீ வந்து ஊழியர்களை ட்ரெயின் பண்ணுவ அப்படிங்கிறது இருக்குது. இப்போ திருப்பி ஆண்டவர் அதே மாதிரி கொடுக்குறாரு, ஒரு சம்பவத்தின் மூலமாக பேசுகிறாரு. ஆமாம். ஸோ அப்போ வந்து நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், இப்போ வந்து 90 91 நான் விட்டுறேன், 92 93 2 வருஷம் நான் ஒதுக்குறேன் பைபிள் காலேஜ் படிக்கிறதுக்காக. நீங்கள் எனக்கு வாசலை திறக்கணும். ஏன்னா நீங்கள் மற்றவங்க ட்ரெயின் பண்ணணும்னு சொல்கிறீங்க, நானே ட்ரெயின் ஆகாமல் இருக்கக்கூடாது. எனக்கு முதல் ஆசை வந்து சிங்கப்பூர் பைபிள் காலேஜுக்கு போகணும். சிங்கப்பூரில் போயிட்டு டெவலப்டு கண்ட்ரியில் இருக்கணுங்கிற இதே கிடையாது. அங்கே உள்ள ஒரு பைபிள் காலேஜ் பிரின்சிபல் நல்ல பைபிள் டீச்சர், அவர் கீழே உட்காந்து படிக்கணும். ஓகே ஓகே, அது ஒன்று. ரெண்டாவது அது கிடைக்கலன்னா மதுரை பைபிள் காலேஜ், அதுவும் எனக்கு கிடைக்கலன்னா பாஸ்டர் YKP ஹென்ரின்னு ஒருத்தர் இருக்கிறார். ஆமாம், அந்த ரெண்டாம் வருகை பற்றி சார்ட்லாம் போட்டு அவர் மூலமாக தான் அபிஷேகம் பெற்றேன். ஓகே. அதனால் அவரோட நம்ம ஒரு வாலிபனாக நம்ம வந்து என்ன பண்ணோம், அவருடைய அந்த சார்ட்டெல்லாம் தூக்கிக்கிட்டு 2 வருஷம் 3 வருஷம் பவுல் தீமோத்தேயு 2 பேரும் அப்படி இருந்த போல் நம்ம கூட தூக்கிட்டு இந்த ஊழியரை ஹெல்ப் பண்ணணும், சாப்பாடு மட்டும் போடுங்க ஏன்னு சொல்லிட்டு படிச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். கர்த்தர் எனக்கு சிங்கப்பூர் டோரையே திறந்தார் 1992. சரி, அங்கே போய் 2 வருஷம் படித்தீங்க. ஆனால் வட இந்தியாவில் போய் இப்போ ஊழியம் செய்கிறீங்க நிறையா, முக்கியமாக பீகாரில். அதுக்கு போகணுன்னு எப்படி உங்களுக்கு தரிசனம் கிடைத்தது? அந்த ஊழியங்கள் எப்படி ஆரம்பிச்சு செஞ்சுறீங்க? அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியம். இந்த கிராம ஊழியங்கள்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். எங்கள் பாஸ்டர் கூப்பிட்டு போகிறாரு. அந்த டைமில் சிங்கப்பூர்லேருந்து ஒரு பிஸ்னஸ் மேன் ஜெயிலில் ரட்சிக்கப்பட்டவர் பாஸ்கர் தாஸ்ன்னு தாம்பரத்தில் ஒரு பாஸ்டர் இருந்தால, அவர் மூலம் சிங்கப்பூர் ஜெயிலில் ரட்சிக்கப்பட்ட ஒரு கேங்ஸ்டர் பாஸ்டர் பென்னட்னு ஒருத்தர் இருந்தார்ல, சர்ச் ஆஃப் அவர் சேவியர் தமிழ் சர்ச்சு, அவரும் ஒரு கேங்ஸ்டராக தான் இருந்தார். அந்த கேங்கில் இருந்து இன்னொருத்தர் ஆபிரகாம் சண்முகம்னு, அவர் வந்து ஒரு கார் வியாபாரி, நல்ல ஹீலிங்கு, டெலிவரன்ஸு, பவர் மினிஸ்ட்ரி. அவர் இங்கே வருவார், நான் அவருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவேன். பாண்டிச்சேரி, தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல, ஆந்திரா போயிட்டு நான் டிரான்ஸ்லேட் பண்ணுவேன். நிறைய ஹீலிங், டெலிவரன்ஸு. கண்ணு தெரியாதவங்களுக்கு அப்படியே கண்ணு தெரியும். 10 வருஷம் 10 வருஷம் சங்கிலியால் நாய் மாதிரி கட்டி போட்ட வாலிப பிள்ளைகள் டெலிவரன்ஸ் இல்லாமல் டெலிவரிஸ் ஆகும். இதெல்லாம் இருக்குது. ஒரு தடவை காரை விற்றுட்டு வந்தார், சென்னைக்கு வந்தார். ஒரு 2 மாதம் இருந்துட்டு ஊழியம் செஞ்சுட்டு போகலாம். நான் தான் டிரான்ஸ்லேட்டர். ஒரு ஹோட்டலுக்குள்ள அவரை பார்க்க போகிறேன். சென்னையில் ஹோட்டல் மாரிஸ் ராயப்பேட்டையில் பார்க்க போகிறேன். அவர் வந்து அந்த ஷார்ட்ஸ் போட்டிருக்காரு, ஒரு கேங்ஸ்டர் பச்சை குத்தி இருக்கிறார். அப்படியே என்னை பார்த்து கதவை தட்டினேன், எஸ் கம்மின்னார். கதவை திறந்து பார்த்தா விகாரமாக இருக்கிறார். ஏற்கனவே எக்ஸ் கேங்ஸ்டர் வேறு. நான் உள்ளே போகலை. பிரதர் ஆர் யூ ஓகேன்னு கேட்டேன். அவர் சொன்னார் ஐம் நாட் ஓகேன்னாரு. இது என்ன ஐம் நாட் ஓகேன்னு, வாட் ஹேப்பன்னு கேட்டேன். மை ஒய்ஃப் கால் மீ ஃப்ரம் சிங்கப்பூர். சிங்கப்பூர்லேருந்து ஒய்ஃப் கால் பண்ணால் இப்படி ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே பார்த்தேன். அவங்க சொல்கிறாரு, குடும்பத்து நிமித்தம் வேலை நிமித்தம் இம்மீடியட்டாக அவர் திரும்பி போக வேண்டியது இருக்குது சிங்கப்பூருக்கு. அவர் வந்து அந்த சூழ்நிலை மீது அப்செட்டாக இருக்கிறார். பாரத்தோடு இங்கே வந்திருக்கிறாரு. நான் வந்து ஊழியம் செய்ய முடியலையே. 2 மாதம் ஸ்கெடியூல் போட்டாங்க.
அப்படியே என்னை முறைச்சி பார்த்தாரு, இன்டென்ஸாக பார்த்தாரு. பார்த்துட்டு அப்படியே ஆவியில் அப்படியே கொதிச்சு, ஒய் கான்ட் பீப்புள் லைக் யூ ரைஸ் அப், ஏன்டா உன்ன மாதிரி ஆள் எழும்பக்கூடாது, நான் சிங்கப்பூர்லேருந்து வரணுமா அப்படின்னு கத்துனார். கத்திட்டு ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் என்னை பக்கத்தில் போனேன், என்னை கட்டி பிடிச்சி ஒரு 20 நிமிஷம் அழுது அழுது அழுது, ஆண்டவர் எனக்கு இருக்கிற பாரம் இந்த தேசத்தை குறித்து இந்த தம்பி கொடுங்கன்னு அழுதார். நானும் ஓன்னு அழுதேன். அப்போ தான் முதல் முறை தரிசனம் பார்க்குறேன். இந்திய மேப்பில் ஆயிரக்கணக்கான மக்கள் அப்படியே நரகத்துக்கு போகிற காட்சி நான் கதறேன். 1988. ஸோ இந்த காரியத்தை நான் வந்து யூத் ப்ரேயர் ஒன்று நடத்துவேன். பாஸ்டர் சொல்லி இல்லை, சபையில் இருக்கிற யூத் நாங்களாம் சபையில் பாயெல்லாம் போடுறதுக்காக சனிக்கிழமை சாவியை வாங்கி போட்டுட்டு நைட்லாம் ஒரு மணி வரைக்கும் ஜோம் பண்ணுவோம். இதை சொன்னேன். அவங்களெலாம் கேட்டு கதறி அழுது, நாங்கள் 3-4 மணி வரைக்கும் சாவு வீடு மாதிரி ஆகி அன்னைக்கு அழுதும், ஆண்டவரே வட இந்தியாவில் எத்தனையோ மாநிலம் இருக்குதே, ஒவ்வொரு மாநிலமாக சொல்லி எங்கே வேணால் எங்களை அனுப்புங்க, நாங்கள் போகிறோம். இன்றைக்கு அங்கே ஜெபிச்ச ஒரு 15 பேர் எல்லாருமே நாங்கள் ஊழியம் செய்கிறோம், ஒரு ஆர்கனைசேஷன் லீடராக இருக்கிறோம் ஆண்டவருடைய கிருபையில் உலகத்தில் பல இடங்களில். ஸோ அந்த பாரம் நார்த் இந்தியா குறித்து வருது. அப்புறம் நான் சிங்கப்பூர் பைபிள் காலேஜ் போகும்போது ஒரு மிஷன்ஸ் லெக்சரர், அமெரிக்காவில் உள்ளவர், இந்தியாவை குறித்து வட இந்தியா தகவலை சொல்லுவார். அமெரிக்காவில் இருக்கிறவர் சிங்கப்பூரில் உள்ள பைபிள் காலேஜில் என்னுடைய மிஷன்ஸ் லெக்சரர் வட இந்தியாவை குறித்து புள்ளி விவரங்களை சொல்லுவார். நான் வந்து கிளாஸில் அப்படியே பாரப்படுவேன். அப்போ வந்து சபை இல்லாத கிராமம், அது தெளிவாக இருக்குது, அதுக்கு தான் ஆர்டர் ட்ரைனிங் அனுப்புகிறாரு. வட இந்தியாவில் தான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ வட இந்திய பாரம் அப்படியே ஸ்லோவாக ஒன்று இந்த ஆத்ம பாரம் ஆபிரகாம் சண்முகம் மூலம் ஜெபிக்கிற நேரத்தில் அங்கே ஸ்ட்ராட்டஜி இதுதான் போகணும் அப்படின்னு நான் இருக்கிறேன். ஆனால் சிங்கப்பூரில் பைபிள் காலேஜ் படிக்கும் பொழுதே இந்தியன் ஒர்க்கர்ஸ் நடுவில் ஊழியம் இல்லை. 30,000 இந்தியன் ஒர்க்கர்ஸ் 92. அப்போவே அவ்வளோ பேர். புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை, திருச்சி பகுதியிலேருந்து அங்கே ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க மத்தியில் ஊழியம் இல்லை. தமிழ் சபைகளில் அவங்க உள்ளே போய் இன்டகிரேட் ஆக முடியலை அப்படிங்கிற ஒரு காரியம் எனக்கு தெரிஞ்ச உடனே பைபிள் காலேஜ் போன அன்னைக்குலேருந்து எனக்கு ஆத்மபாரம் இருந்ததுனால என் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் பைபிள் காலேஜில் படிப்பாங்க, விளையாடுவாங்க. ஈவினிங் நான் வாரத்தில் 3 நாள் வெளியில் இந்த மக்களை கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு, கண்டெய்னருக்கு போயிடுவேன், ஷிப்யார்டில் ஒர்க் பண்ணுறவங்கள பார்க்குறதுக்கு. ஸோ அங்கே ஊழியம் ஆரம்பித்தோம். பைபிள் காலேஜ் நான் 3 வருஷம் படித்து முடிக்கும் போதே கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 வாலண்டியர் சிங்கப்பூர் தமிழ் சபைகள்ல இருந்து, டாக்டர் சைமன் மகேந்திரன், அவங்கள நல்லா தெரியும். அப்போ தான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஆரம்பித்தது. டாக்டர் சைமன் மகேந்திரன், பல் டாக்டர், ஆமாம் ஆமாம், அவரோட சேர்ந்து தான் அந்த ஊழியத்தை ஆரம்பித்தோம். அப்புறம் ஷார்ட் ஸ்ட்ரீட் மெத்தடிஸ்ட் சர்ச்சில் இடம் கேட்டோம். பாஸ்டர் பிரபுதாஸ் அவங்க இடத்த கொடுத்தாங்க. 1992 ஜூனில் அந்த சர்ச்சு இன்றைக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. தெலுங்கு ஃபெலோஷிப் நடக்குது, ஹிந்தி ஃபெலோஷிப் நடக்குது, தமிழ் ஃபெலோஷிப் நடக்குது. நான் 92ல் ஆரம்பித்தேன். ஆண்டவருடைய கிருபையில் 3 வருஷம் பைபிள் காலேஜ் படிக்கும்பொழுது ஒரு 50 வாலண்டியர், ஒரு 30 அவுட்ரீச் நடக்குது. வாரம் 2-3 இடத்துக்கு போவோம் நாங்கள் டீமாக. ஆனால் நான் இன்னும் ஃபுல் டைம் ஒர்க்கரில், நான் ஸ்டூடெண்ட்டு, யாருமே பெய்டு ஒர்க்கர் கிடையாது. அப்போவே ஆண்டவர் ஊழியத்துக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு அல்ல? ஆமாம். அப்புறம் நான் 3 வருஷம் முடியுது, நான் இந்தியாவுக்கு திரும்பி போகிறேங்கிறேன். இல்லை, உங்கள் ஊழியம் இங்கே கொஞ்ச நாள் தேவைன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள பிரதர்ஸ் எல்லாம் கேட்டாங்க, டாக்டர் சைமன் மற்றவங்க. அப்புறம் ஒரு ஃபியூ இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு கமிட் பண்ணேன். ஏஷியா இவாஞ்சலிஸ்டிக் ஃபெலோஷிப், ஏஇஎஃப்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அந்த அம்ப்ரல்லாவில் நீங்கள் கூட அப்போ ரெகுலராக வரும்பொழுது நிறைய புக்கு ட்ராக்ட்லாம் பிரிண்ட் பண்ணி கொடுப்பீங்க. நீங்கள் வந்து நிறைய எங்கள் மீட்டிங்கில் பேசுகிறீங்க. அப்போ நமக்கு பழக்கம் இல்லை. ஆமாம், ஆனால் டாக்டர் சைமன் ஞாபகம் இருக்குது. லிட்டில் இந்தியாவில் தான் இருக்காங்க. மீட்டிங் முடிச்ச உடனே நைட் சாப்பிடுவோம். ஆமாம் ஆமாம். ஸோ அப்போ ஒரு 3.5 வருஷம் நான் இருந்து ஒரு 7 சர்ச்சு ஆரம்பித்தோம். அப்படியா? பாஸ்டர் லாரன்ஸ் விசுவாசம், ஆமாம் ஆமாம், அவரோட இணைஞ்சு அப்படியே இருந்து பண்ணோம். அப்போ சாது சுந்தர் செல்வராஜ் வந்து அங்கே தான் இருக்கிறாரு, சிங்கப்பூரில். ஆமாம், டிபேட்டுக்கெல்லாம் போயிட்டு வருவார். ஜார்ஜ் அண்ணாதுரை, ஆமோஸ் ஜெயரத்னம், பாஸ்டர் சுப்பையா, இவங்கெல்லாம் நண்பர்கள். நல்ல ஊழியர். நாங்கள்லாம் ஒன்றா கூடி உட்காந்து பேசுவோம், ஜெபம் பண்ணுவோம். அப்போ இந்த ஊழியத்தை செய்கிறதெல்லாம் அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ 7 சர்ச்சு ஆரம்பித்தோம். 32 இடத்துல அவுட்ரீச் ஆரம்பித்தோம். நான் அப்போ வந்து என் டைம் ஆயிடுச்சு, நான் இந்தியாவுக்கு போகணும், எனக்கு அந்த பாரம் அதிகரிக்குது. இப்போது நீங்கள் ஊழியத்துக்குன்னே ஆண்டவர் அழைக்கப்பட்டு பைபிள் காலேஜ் போனோடனே வெறுமனே பைபிள் காலேஜ் வந்து படிக்கிறேன், கற்றுக்கொள்கிறேன்னு இல்லாதபடி அப்போவே ஊழிய ஆரம்பிச்சிட்டிங்கல்ல, இதுதான் சரியான முறை. இன்றைக்கி நிறைய பேருக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. இப்போ நான் பைபிள் காலேஜில் படிக்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி சும்மாவே ஆண்டவர் இருக்க மாட்டார். நிறைய பேர் விளையாடுவாங்க, அங்கே அவர்கள் விளையாட்டு டைம் எல்லாம் இருக்கும். நாங்கள் ஒரு 3-4 பேர் சேர்ந்து ஆஸ்பத்திரிக்கு போயிடுவோம், பேஷண்ட்ஸுகளை சந்தித்து டாக்ஸ் கொடுத்து ஜெபிக்க.
தெருக்களில் போய் ஆட்களை சந்திக்கிறாரு. அந்த ஆத்மா பாரம் தான் ரொம்ப கீ. இந்த ஆத்மா பாரம் உள்ளத்தில் வந்துட்டா உங்களால் சும்மாவே இருக்க முடியாது. அப்படிப்பட்டவங்கள தான் கர்த்தர் ஊழியத்துக்கு பயன்படுத்துகிறார். அப்போ ஊழியத்துக்குன்னு ஒருத்தர் வந்தால் முதல்ல அவங்களுக்கு சோல் பேர்டன் கட்டாயம் இருக்கணும். இல்லை உங்களுக்குள்ள அந்த பேர்டன் ஆண்டவர் உண்டாக்கி முதல்ல தமிழ்நாட்டு கிராமத்தில் ஆரம்பித்து இந்தியா முழுதும் உள்ள கிராமங்களை பற்றி பேசி அதுவும் சிங்கப்பூரில் கொண்டு போய் அமெரிக்க ஊழியக்காரர் வச்சு இந்தியாவுக்கு வந்து பேசுகிறாரு. நம்ம விருப்பமாக இருக்கும்போது ஆண்டவர் கரெக்டான ஆட்களை கொண்டு வந்து இன்புட்டை கொடுத்துட்றாரு. ஓகே. இப்போ இது மாதிரி சிங்கப்பூர் இங்கெல்லாம் இப்போ நானே பார்த்துருக்குறேன். அமெரிக்கா அங்கெல்லாம் பைபிள் காலேஜ் படிக்க போவாங்க ஊழியக்காரங்க. போயிட்டு 2 வருஷம் 3 வருஷம் சொல்லிட்டு திருப்பி வரவே மாட்டாங்க. நான் நிறைய பேர் அதாவது 90% திரும்பி வர்றதில்ல, ஒரு 10% தான் திரும்பி வர்றாங்க. இங்கே வந்து ஊழியம் செய்கிறாங்க. அங்கங்கே போனால் அமெரிக்காவில் அங்கங்கே ஒரு ஊழியமே இல்லாமல் சும்மா தான் இருக்கிறாங்க. நான் பார்த்ததில் நிறைய பேர். அதே அவங்க இந்தியாவில் நம்ம சொந்த தேசத்துலேருந்து எத்தனையோ பேருக்கு பயன்பட முடியும். நீங்கள் எப்படி ஒவ்வொரு நாடு உங்களை பிடிச்சி வச்சுக்கிடுது, சிங்கப்பூர் விட்டு எப்படி வந்தீங்க? சிங்கப்பூரில் ஒரு சாதாரண கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு வர்றவங்க ஒரு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா கொடுத்து வட்டிக்கு வாங்கி வர்றாங்க வேலைக்கு. அது வந்து ஒர்க் பர்மிட்டு. எனக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் பாஸு, நல்ல வந்து மேரேஜ் ஆகி அங்கே செட்டில் ஆகலாம், அதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா தமிழ் சபைகள்லையும் நான் கேம்ப் ஸ்பீக்கரு, மெத்தடிஸ்ட் சர்ச்சஸ்லாம் கேம்ப்ஸ் எல்லாம் வந்து நான் பேசுவேன். எல்லா தமிழ் சபைகளில் போய் பிரசங்கம் பண்ணுவேன், ட்ரைனிங் கொடுப்பேன். அதனால் வந்து எல்லோரும் வரவேற்றாங்க. தமிழ் ஒரு இங்கிலீஷ் சபையிலையும் அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருக்கிறேன். என் ஒய்ஃப் ஒரு பைபிள் காலேஜில் ரெஜிஸ்ட்ராராக இருக்கிறாங்க. ஸோ பைபிள் காலேஜில் என் கூட படிக்கிற ஒரு மலேசியன் கேர்ள் தான் ஒய்ஃபு. படிக்கும் போது எங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆண்டவருடைய கன்ஃபர்மேஷன். இங்கே இப்போ லவ், இப்போ அப்படியே போகிறது, மீட் பண்ணுறது, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப தெளிவாக ஆண்டவர் தரிசனத்தில் பேசுகிறாரு அவங்களுக்கு. அது வந்து எனக்கு வந்து வேறு விதமாக ஆண்டவர் பேசுகிறாரு. பட் ஒரு வருஷம் நான் வெளியிலவே சொல்லலை. நான் இதோட போராடுறேன். அவங்களுக்கு ஆண்டவர் தரிசனம் தத்ரூபமாக கொடுத்து கிளியராக நடத்தினதுக்கப்புறம் அவங்க ஒரு மிஷினரியாக போகிறதுக்கும் ரெடி. அவங்க வந்து ஆண்டோடைய கைடன்ஸில் நாங்கள் மேரேஜ் ஆகுது. அப்பயும் நாங்கள் ஒரு 1 இயர் வெயிட் பண்ணி அவங்க மலேசியா திரும்பி போயிட்டாங்க. நான் 1 இயர் இருந்து மலேசியன் சிட்டிசன், மலேசியன் சைனீஸ் ரேஸு. அவங்களுடைய பாட்டி தாத்தாலாம் 2 சைடுமே ஃப்ரம் சைனா. ஸோ 3வது தலைமுறை இன் மலேசியா. சிங்கப்பூரில் படிக்க வந்த ஒரு கேர்ளு 7 வயசில் ரட்சிக்கப்பட்டவங்க. புத்திஸ்ட் 7 வயசில் ரட்சிக்கப்பட்டாங்க. கசின் வீட்டில் வளர்ந்தாங்க. புத்திஸ்ட் ஃபேமிலி. அம்மா அப்பா பயங்கர டார்ச்சர். அப்பா பர்டிகுலராக உனக்கு சாப்பாடெல்லாம் கிடையாது, அந்த ஆண்டவரையை நம்பு அப்படிலாம் 7-8 வயசு பிள்ளையெல்லாம் டார்ச்சர் பண்ணவர். நீ இந்த கிறிஸ்தவ மதத்தில் போகக்கூடாதுன்னு. பட் ரொம்ப தெளிவாக ரட்சிப்பு அடைஞ்சதுனால 7 வயசில் இருந்து ஸ்ட்ராங்காகவே இருந்துட்டாங்க. அப்புறம் ஊழியத்துக்கு வரணும்னு சொன்ன உடனே அதுக்கு ஒரு எதிர்ப்பு. பைபிள் காலேஜுக்கு போகணுங்கும் போது அதுக்கு ஒரு எதிர்ப்பு. ஒரு இந்தியனை மேரி பண்ணணும் போது அதுக்கு ஒரு எதிர்ப்பு. ஸோ எல்லாத்தையும் கடந்து மிஷினரியாக இருக்கிற அவங்க அழைப்பை நிறைவேற்றுறதுக்கு அவங்க ப்ரிசீவ் பண்ணுறாங்க. நான் ஒரு பக்கம் சர்ச் பிளான்டிங் பண்ணுறதுக்காக இருக்கிறேன். மேரேஜ் ஆயிடுச்சு. சிங்கப்பூரில் வேலை இருக்குது, சிங்கப்பூரில் ஒரு சர்ச் இருக்குது, சிங்கப்பூரில் ஊழியமும் இருக்குது, சர்ச் பிளான்டிங்கும் பண்ணுறோம், இந்தியன்ஸ் மத்தியில் பண்ணுறோம். எல்லோரும் சொல்கிறாங்க இல்லையா நீ இங்கே இரு அப்படின்னு. சொன்னேன் எனக்கு வந்து இங்கே இருக்கிறது பிரச்சனை இல்லை, ஊழியம் இருக்குது. பட் ஆனால் ஆண்டவர் சொன்னது செய்யணும்ல, அதனால் போகிறோம். இல்லை உங்கள் ஒய்ஃப் சைனீஸு, அவங்களுக்கு இங்கே தான் செட் ஆகும். சொன்னால் அதை நம்ப சொல்கிறது. நானும் அதை நம்பலை. என் ஒய்ஃபும் அதை ஸ்ட்ராங்காக எப்போ இந்தியா போகலாம் அப்படி சொல்கிறாங்க. அப்படி தான் இருக்கிறாங்க. நம்ம வந்து வட இந்தியாவுக்கு போயிடுவோம், பீகாருக்கே போயிடுவோம், நார்த் இந்தியாவில் சபை இல்லாத இடத்துக்கு போயிடுவோம். கரண்ட் இல்லைன்னா பரவாயில்ல, ப்ரிப்பேர்ட் ஆகிட்டாங்க. அவங்களே கத்தர் ஆயத்தப்படுத்தி சின்ன பிள்ளைலேருந்து மிஷினரியாக இருக்கணுங்கிற ஒரு ஆசை. ஓகே. ஸோ அவங்களுக்கு அவங்க அழைப்பை நிறைவேற்றுறதுக்கு கத்தர் என்ன கொடுத்தாரு. அது ஆண்டவர் கொடுக்குற கனெக்ஷன் தான் வந்து சரியானது, நிரந்தரமானது. அதில் தேவன் அவருடைய திட்டத்தின்படி 2 பேரை உருவாக்கி அவங்களுடைய வாழ்க்கையை இணைக்கிறார். நிறைய பேர் அது தெரியாமல் தான் இஷ்டப்படி இவங்க ஆசைப்படுறது விரும்புகிறதெல்லாம் செய்து தான் நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகுது ஃபேமிலி லைஃப்பில், ஊழியத்தில். திருமணம் ஆன பிறகு ஊழியமே முடிஞ்சு போன நிறைய ஊழியக்காரங்க எனக்கு தெரியும். கர்த்தரால் அவ்வளோ வல்லமே பயன்படுத்தப்பட்டு தரிசனம் பெற்று வந்தவங்க மேரேஜுக்கு அப்புறம் காணாமலே போயிட்டாங்க. அப்போ ஆண்டவர் கொடுக்குற இணைப்புக்கு இங்கே காத்திருக்கலை. அப்போ நீங்கள் 2 பேருமே ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி 2 பேருமே கர்த்தர் கனெக்ட் பண்ணி இந்தியாவுக்குன்னே கர்த்தர் கனெக்ட் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. வரணும்னு முடிவு பண்ணிட்டோம். அப்போ நிறைய பேர் சொன்னாங்க, அப்போ சிங்கப்பூரில் உள்ள சில சபைகள் சப்போர்ட் பண்ணால் உனக்கு ஈஸியாக இருக்கும்.
நல்ல இந்தியாவில் இப்போ ஊழியம் செய்கிறதுக்கு. நம்ம நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. சிங்கப்பூரில் வந்து ஆண்டவர் சபைகள் ஆசீர்வச்சிருக்கிறாரு. ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு அப்படியும் ஒரு லீடிங்கை கொடுக்கல. எந்த ஆளுன்ட்டையும் போய் நாங்கள் வந்து இந்தியாவுக்கு போகிறோம் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லலை. ஜெஸ்ஸியுடைய சர்ச்சும் அதை முழுமையாக புரிஞ்சுக்கிடல மலேசியாவில். ஆக அவங்க சப்போர்ட்டும் இல்லை, இங்கே உள்ள சபைகளும் யாரும் சப்போர்ட் பண்ணலை. எனக்கு வந்து ஒரு 2 நண்பர்கள் மாதம் ஒரு $100 கொடுக்குறேன்னு சொல்லி, சிங்கப்பூர் டாலர் கொடுக்குறேன்னு சொல்லி கமிட் பண்ணி அனுப்புனாங்க. அதுவும் ஒரு 3 மாதம் சின்சியராக கொடுத்துட்டு மறந்துட்டாங்க. ஆண்டவரே மறக்க வச்சிருக்காரு. நீ என்ன பாருப்பா அப்படின்னு. ஸோ லிட்ரலாக வந்து நான் ஒரு ஃபாரினர், ஒரு ஒய்ஃபு இங்கே கொண்டு வந்துட்டேன். ஊழியத்தை ஆரம்பிக்க போகிறோம், சப்போர்ட் இல்லை. ஆனால் ஆண்டோட்ட ஒரு அடையாளம் கேட்டேன். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி சிங்கப்பூரில் இருக்கும்போது அந்த ரோட்டில் நைட்டு அப்படியே வந்து நடந்து 1 மணி 2 மணிக்கு ஜோ பண்ணிகிட்டு இருப்பேன். அப்போ ஆண்டவர் என்ன செய்ய நீங்கள் என்னை கொண்டு போகிறீங்க இந்தியாவுக்கு? சரி, சபை இல்லாத கிராமம், நீங்கள் இன்னும் தெளிவாக சொல்லுங்கன்னு. ஆண்டவர் என்கிட்ட ஒரு குழந்தைகிட்ட கேட்குற மாதிரி, நீ எனக்கு என்ன செய்ய ஆசைப்படுற அப்படின்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு. நான் சொன்னேன், என் லைஃப் டைமில் ஒரு 1000 சபைகள் உமக்காக நான் இந்தியாவில் ஆரம்பிச்சேன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும் ஆண்டவரே. போய் செய், சந்தோஷமாக செய், நான் உன்னோட கூட இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் என்ன என்கரேஜ் பண்ணார். அப்புறம் தான் எனக்கு பயம் வந்துருச்சு. 1000 சபைகள் நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டோம், ஆண்டவர் எஸ்ன்னு சொல்லிட்டாரு. இதுக்கெல்லாம் யார் காசு கொடுப்பா? எத்தனை ஊழியர்கள் யார் சப்போர்ட் பண்ணுவா? ஆண்டவரே எனக்கு ஒரு அடையாளம் நீங்கள் கொடுங்க. அந்த அடையாளம் எனக்கு போதும், ஏன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா செஞ்சிருவீங்க. எனக்கு ஒரு அடையாளம் கொடுங்க. ஏன்னா மோசே கேட்டான், கிதியோன்னு கேட்டார். அப்போ கேட்காத நோவாக்கு ரெயின்போ அடையாளம் கொடுத்தீங்க, எனக்கு ஒரு அடையாளம் கொடுங்க. அப்புறம் நானே யோசித்தேன், அடையாளம்னு நம்ம சொல்கிறோம், அடையாளம்னு அவர் காட்டும்போது நமக்கு அடையாளம்னு தெரியாமல் போயிடுச்சுன்னா நம்மளே சொல்லிடுவோம் என்ன அடையாளம்னு அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொன்னேன். இது 97 ஆண்டவரே எனக்கு இந்த டிசம்பருக்குள்ளே, ஜூன் மாதம் இது, டிசம்பருக்குள்ளே ஆண்டவரே எனக்கு ஒரு $3000 சிங்கப்பூர் டாலர் வந்து எதிர்பாராமல் அன்எக்ஸ்பெக்டடாக வரணும். ஆனால் எனக்கு காசு வேண்டாம், எனக்கு அடையாளம் தான் முக்கியம், எனக்கு காசு முக்கியம் இல்லை, அடையாளம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஜோ பண்ணிட்டேன். $3000 ஒருத்துள்ள ஏதோ ஒன்று வரணும். ஆமாம், அது காசாக வேண்டாம், காசாக எனக்கு வேண்டாம், நான் காசுக்காக நான் கேட்கல ஆண்டவரே, அடையாளம் வேண்டாம் அப்படின்னு கேட்டேன். ஒரு 2 மாதம் கழிச்சு எனக்கு என்னமோ, நான் அங்கே 6 வருஷம் இருந்தேன். 98 ஜூன் திரும்ப போகிறோம். சாலமன் மெத்தடிஸ்ட் சர்ச்சு அவர் வந்து எனக்கு அப்புறம் ஏஇஎஃப் டேக் ஓவர் பண்ணுறதுக்கு நல்லா தெரியும் சாலமன் ஜோசப். ஆமாம். ஸோ அந்த அண்ணனை கேட்டேன். அவர் வந்து எனக்கு இந்த ஸ்கூட்டர் லைசன்ஸ் என்கிட்ட இருக்குது, எனக்கு வந்து சிங்கப்பூர் லைசன்ஸாக அதை மாற்றணும், மாற்றலாமான்னு கேட்டேன். என்ன பிரதர் நீங்கள் இப்போ தான் ஊருக்கு போகிறீங்க, இப்போ வந்து மாற்றணுன்றீங்க? நான் ஸ்கூட்டர் ஓட்ட போகிறதில்ல, எனக்கு என்னமோ ஒரு ஆசை சிங்கப்பூர் லைசன்ஸை வாங்கணும்னு, என்னை கூப்பிட்டு போங்கன்னு. அப்புறம் கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போயிட்டு அந்த லைசன்ஸை, என்னுடைய அந்த காலத்தில் ஒரு புக்கு மாதிரி இருக்கும் தெரியுமா, மோட்டார் டிரைவிங் லைசன்ஸ் உள்ளே டிக் பண்ணியிருப்பான், அதை போய் கொடுத்தோம். அவன் சொன்னான் $20 சொன்னான். $20 கொடுத்தோன்னே அவன் கொடுத்துட்டான். அவர் அதை பார்த்துட்டு, பிரதர் கார் லைசன்ஸ் கொடுத்துட்டான் பிரதர்னாரு. நான் சொன்னேன், காரோ ஸ்கூட்டரோ நம்ம ஓட்ட போகிறதில்ல, இருந்துட்டு போட்டோ ஏதோ இல்லை வாட் ஆர் யூ சேயிங், யூ நோ how much it will cost you? $3000 it will cost you in Singapore. சிங்கப்பூரில் இது வந்து $3000 தெரியுமா, அவ்வளோ ஆகும் தெரியுமா அப்படின்னாரு. டக்குன்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. ஓ, ஆண்டவர்கிட்ட அடையாளம் கேட்டோம், அதை கொடுத்துட்டாருன்னு. ஸோ செப்டம்பரில், டிசம்பருக்குள்ளே கேட்டேன், செப்டம்பரில் அடையாளத்தை கொடுத்துட்டாரு. அப்போ இன்னைக்கு வரைக்கும் நான் இந்தியாவுக்கு வந்து இப்போ 28 வருஷம் ஆகுது ஊழியத்தில். எவ்வளவோ பாதைகள், தரிசனத்தில் எவ்வளவோ தேவைகள் அப்பப்போ வரும். எனக்கு என்னுடைய ரெயின்போ அந்த டிரைவிங் லைசன்ஸு வச்சு முழங்கால் பண்ணிட்டான்ற சொன்னீங்களே, இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவோ மிரக்கிள்ஸு, பிரேக் த்ரூஸு, ஆண்டோடைய ப்ரொவிஷனை ஊழியத்தில் பார்த்துருக்குறோம். எனக்கு ஆளை தருவேன்னு வாக்கு பண்ணார். சிங்கப்பெருமாள் கோயிலில் அந்த செஸ் பிளான்டிங்க்கு ரிசோர்ஸை கொடுப்பேன்னு வாக்கு பண்ணிட்டார். அப்போ ஒரு ஊழியத்தில் ஒருத்தர் வந்தால் ஆட்கள் தேவை, ரிசோர்ஸஸ் தேவை, ரெண்டுக்கும் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் இருந்துச்சுன்னா குட். அப்போ சிங்கப்பூரில் இருக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருந்தது. எஸ், நல்லா. ஏன்னா வந்து அங்கே நீங்கள் படிச்சிருக்கிறீங்க, ஊழியமாக ஆண்டவர் கொடுத்துட்டாரு, சபையை ஸ்தாபிச்சிட்டீங்க, நிறைய ஆவிக்குரிய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்க, ஒரு மினிஸ்ட்ரி ஒரு ஸ்தாபனத்துக்கே நீங்கள் ஒரு பொறுப்பாக இருந்து நடத்துகிறீங்க. இது போதுமே, நிறைய பேர் அந்த ஊரை விட்டு வரமாட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து இந்தியாவை குறித்த தரிசனத்தை ஆண்டவர் உள்ளத்தில் வச்சதுனால அந்த தரிசனத்தை கீழ்ப்படிந்து, அதில் ரொம்ப ஆச்சரியம், அவங்களுடைய ஒய்ஃபும், அவங்க ஒரு மலேசியன், ஒரு சைனீஸு, இந்தியாவில் வந்து உங்களோட, அதுவும் வட இந்தியா தரிசனத்தை நிறைவேற்றுக்கு வந்தாங்கன்றது இது ஒரு பெரிய கிரகிக்க முடியாத ஒரு காரியம்தான்.
இது கர்த்தரால் என்று வேறு யாரும் செய்ய முடியாது. ரொம்ப ஆச்சரியமாக ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார் உங்களை. சரி, அப்போ அதே சமயத்தில் நீங்கள் மலேசியாவில் பைபிள் காலேஜ்லேயும் பல வருஷமாக டீச் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இப்போவும் செய்கிறீங்களா அது? ஒரு 2022 என்னால் முடியலன்னு ஸ்டெப் டவுன் பண்ணிட்டேன். 24 வருஷம் அந்த பைபிள் காலேஜை ஆரம்பித்து அதுக்கு கெஸ்ட் பிரின்சிபலாக சர்வ் பண்ணேன். இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு எங்கள் கோலாலம்பூரில். 24 வருஷம் அங்குள்ள பைபிள் காலேஜ் பிரின்சிபலாக இருந்து செயல்பட்டு அப்போ நிறைய பேரை உருவாக்கி இருக்கிறீங்க. மலேசியாவில் எப்படியும் வந்து ஒரு 60-70 தமிழ் பாஸ்டர்ஸு இன்றைக்கு என்னுடைய ஸ்டூடெண்ட்டு என்கிட்ட படித்தவங்க. இந்தியாவிலையும் சிலர் வந்து அங்கே வந்து படிச்சுட்டு போனாங்க, இங்கேயும் அப்படி இருக்கிறாங்க. என்னென்னா சிங்கப்பூர் வந்து நான் இந்தியாவுக்கு திரும்பணும்னு நான் கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது மலேசியாவில் உள்ள ஒரு சைனீஸ் பாஸ்டரு தமிழ் பைபிள் காலேஜ் தரிசனத்தோட இருக்கிறவர் என்னை கூப்பிட்டு பேசுகிறார். உன் ஒய்ஃப் மலேசியன் தானே, நீ எதுக்கு இந்தியா போகிற, நீ இங்கே இருக்கலாமே, இங்கே தான் ஊழியம் இருக்குதே அப்படின்னு சொல்லி என்னை சேலஞ்ச் பண்ணுறாரு. உனக்கு டீச்சிங் மினிஸ்ட்ரி இருக்கிறதுனால நீ பைபிள் காலேஜில் இருக்கலாமே அப்படின்னு சொல்கிறார். நான் சொன்னேன், எனக்கு வந்து இங்கே இருக்கணும்னு சொன்னால் நான் சிங்கப்பூரில் இருந்துருவேனே, இப்போ நான் மலேசியாவுக்கு வரணும்னு அவசியம் இல்லையே, இந்தியாவுக்கு போகணுன்ட்டு தான் நான் ரொம்ப தெளிவாக போகிறோம். அப்போ என்ன சொன்னார், நீ வந்து வருஷத்துக்கு 1 முறை 2 முறை வந்து பைபிள் காலேஜ் நடத்துறதுக்கு கெஸ்ட் பிரின்சிபலாக இங்கே ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் போட்டுறோம் அப்படின்னு சொல்லி 98 ஆரம்பித்தோம். 2022 வரைக்கும் 24 வருஷம் ரீட் பண்ணோம். அப்போ எவ்ரி இயர் இங்கேருந்து போய் அங்கே அதை அட்லீஸ்ட் ட்வைஸ் ஆர் த்ரைஸ் போயிட்டு நான் அங்கே டீச் பண்ணுவேன், மற்ற டீச்சர்ஸை அரேஞ்ச் பண்ணுவேன், இந்தியாவிலேருந்து நிறைய லெக்சரர்ஸை அரேஞ்ச் பண்ணி அனுப்புவேன், கோஆர்டினேட் பண்ணிக்கிடுவேன். அங்கே பைபிள் காலேஜ் நடந்துச்சு 24 வருஷம். சுபாங் ஜெயாங்கிற இடத்துல அந்த ஈகிள்ஸ் நீங்கள் மீட்டிங்லாம் நடத்துவீங்கல்ல, அந்த கேம்பஸ் பாஸ்டர் ஹாங்சிங். அவர் நல்ல தமிழ் மக்கள் மேலே ரொம்ப அன்புள்ளவர். அவர் தான் NECF தமிழ் கமிஷனை ஆரம்பித்தார். ஆமாம், ஓகே. அவர் மூலமாக தான் மலேசியாவில் எல்லா பாஸ்டர்ஸுக்குள்ள ஒரு இணைப்பு வந்தது. இப்போவும் நல்லா அந்த ஊழியம் நடந்துக்கிட்டு விரிவடையுது. அவங்களோட சேர்ந்து பைபிள் காலேஜ் 24 வருஷம். அப்போ ஒரே ஆள் வந்து பல ஊழியங்களை செய்ய முடியும். அந்த தரிசன திறமைகளை கர்த்தர் கொடுத்து நம்ம வளர்த்து கொண்டா அப்போ அவங்களால இங்கே வந்து சபைகள் ஆரம்பிக்கிற ஊழியத்தையும் செய்ய முடியுது, இந்தியாவிலேயும் ஊழியர்களை உருவாக்க முடியுது, மலேசியாவிலும் போய் பைபிள் காலேஜில் பிரின்சிபலாக இருந்து டீச் பண்ணி ஊழியர்களை உருவாக்க முடியுது. அப்போ அதுக்கு வந்து கடினமான உழைப்பு இல்லை. அப்போ உங்களுக்கு டைமே இருக்காதுல்ல. எனக்கு இப்போ 60 வயசு ஆகுது. 20 வயசில் ஊழியத்தை ஆரம்பித்தேன். 40 வருஷம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் நல்ல சரீர பலத்தை கொடுத்துருக்கிறாரு. இது வரைக்கும் ஒரு நாளும் நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனதே இல்லை. ஆனால் நிறைய என் ஒய்ஃப் அட்மிட் ஆகிட்டாங்க, அந்த சேலஞ்சஸ்ஸு. பட் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் நல்ல ஹெல்த் கொடுத்துருக்கிறாரு. ஒரு வாரத்தில் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் to 14 hours நான் இன்னைக்கு வரைக்கும் ஒர்க் பண்ணுறேன். நான் வந்து சொல்கிறது உண்டு, ஹார்வெஸ்ட் மினிஸ்ட்ரீஸில் ஈஸி சேர் கிடையாது. அது டைரக்டராக இருந்தாலும் ஈஸி சேர் கிடையாது, எவ்ரிபடி மஸ்ட் ஒர்க் அப்படின்னு. ஸோ ஹார்ட் ஒர்க் இஸ் ஒன் ஆஃப் தி கன்விக்ஷன். கடின உழைப்புக்கு அஞ்சுறது கிடையாது. ஸோ இன்னமும் வந்து புதிய தரிசனங்கள் தான் ஆண்டவர் கொடுக்குறாரு. இன்னும் பெரிய ஓட்டம் ஓடுறதுக்கு தான் ஆண்டவர் என்ன அழைக்கிறது தெரியுது. ரிட்டையர்மெண்ட் மோடோ அந்த குவைட்டன் ஆகணும் அப்படிங்கிற மோடோ இல்லை. இல்லை, பொதுவாக அந்த அமெரிக்கா போன்ற தேசங்களில் பார்த்துருக்குறேன், பிரபலமான ஊழியர்கள் கூட அந்த 60 வயசு வந்த உடனே நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன் அந்த மனநிலைமைக்கு வந்துடுறாங்க. அப்புறம் அவங்க நிறைய ஊழியம் செய்கிறதில் கொஞ்சமாக குறைச்சி நிறுத்திட்டு எப்போது மாதத்தில் ஒரு நாள் எங்கேயா போய் பேசுகிறாங்களே தவிர அப்புறம் வந்து அப்படி ஓய்வு எடுக்கிறோம், ஒரு ரிட்டையர்னு சொல்லிடுறாங்க. இந்த மென்டாலிட்டி இந்தியாவிலும் சிலருக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கு. அது சரியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மோசே மரிக்கிற வரைக்கும் ஊழியம் செய்தார். ஆமாம். யோசுவா மரிக்கிற வரை ஊழியம் செய்தார். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வசனம் பாருங்கள், இது யோசுவாவில் லாஸ்ட்டு யோசுவாவில் 24ஆம் அதிகாரத்தில் 28, 29 கடைசி அதிகாரம் யோசுவா 28, 29. யோசுவா ஜனங்களை அவரவர் சுதந்திரத்திற்கு அனுப்பிவிட்டான். இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன் 110 வயது உள்ளவனாய் மரணமடைந்தான்.
எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் கரெக்டாக பிரித்து கொடுத்துட்டு ரிட்டையர்மெண்ட் போகலை, மரணம் தான். அப்போ பாருங்க, இந்த ரெஸ்பான்சிபிளாகவும் இறந்து போகிறது. சிலர் ரெஸ்பான்சிபிளாக இறந்து போகிறது கிடையாது. அது வந்து ஆண்டவருடைய அந்த லீடிங்கில் போய் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை மாதிரி கிடையாது. இல்லை, இங்கே வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. யோசுவா ஜனங்களை அவரவர் சுதந்திரத்திற்கு அனுப்பிவிட்டான். அதற்காக தான் கர்த்தர் அழைச்சார். 12 கோத்திரத்துக்கெல்லாம் முடிச்சிட்டாரு, இறந்துட்டாரு. அதே போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 49, Genesis 49 முதலாம் வசனம், யாக்கோபு தன் குமாரரை அழைத்து நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 33ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா அதே சாப்டர்ல கடைசி வசனம், யாக்கோபு தன் குமாரருக்கு கட்டளையிட்டு முடிந்த பின்பு அவன் தன் கால்களை கட்டிலின் மேல் மடக்கி கொண்டு ஜீவித்து போய் தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டான். அவன் பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு டெஸ்டினியெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் காலை மடக்கி படுக்க போகிற மாதிரி இறந்து போகிறாரு. இங்கே ரிட்டையர்மெண்ட் இருக்கு. அப்புறம் நீங்கள் எண்ணாகமம் 27 பார்த்தீங்கன்னா, எண்ணாகமம் 27 18 21 பார்த்தீங்கன்னா, எண்ணாகமம் 27 18 21, கர்த்தர் மோசையை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவனை ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு. அப்போ வந்து அந்த ஹேண்ட் ஓவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவன் போகிறான். அப்போ ரெஸ்பான்சிபிள் டெத்து, ரிட்டையர்மெண்ட்டு பற்றி எனக்கு நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இயேசு கடைசியாக பிதாவை கொடுத்ததை செய்து முடித்தேன். அப்போ ஒரு வயசு வந்து நம்மளுடைய ஊழியத்தை முடிக்கக்கூடாது. ஆண்டு நமக்கு வச்சிருக்கிற அந்த டெஸ்டினியை முடிக்கிற வரைக்கும் ஓடணும். அதுக்கப்புறம் மரணம் தான். அதுக்கப்புறம் ரெஸ்ட் வேணும்னு சொன்னால் ரெஸ்ட் இன் பீஸுங்கிற இடம் ஒன்று இருக்குது, அங்கே கூட்டு போயிடுவார் ஆண்டவர். இல்லை, உண்மைதான் இது. நான் வந்து ஆக்சுவலாக பார்த்தா 60 வயசில் ரிட்டைர்மெண்ட்டுன்றாங்க. ஆனால் எனக்கெல்லாம் பார்த்தா 60 வயசுக்கு அப்புறம் தான் ஊழியம் பல மடங்கு ஆண்டவர் கொடுத்து அது செய் இது செய் அது செய்யன்னு. முன்பு நம்ம வாலிபனாக செய்கிறதை விட இப்போ பல மடங்கு ஊழியத்தை இப்போ தான் செய்ய வைக்கிறார், இப்போ ஆண்டவர் நடத்துகிறார். அப்போ வந்து நம்ம ரிட்டையர்மெண்ட்டு அதை யோசிக்கிறதுக்கே நமக்கு டைம் கிடையாது. ஜெபகுமார் அண்ணன், அகசின் ஜெபகுமார் அண்ணன் 78 வயசு. அவங்கள நான் சந்தித்தப்ப அவங்க சொன்னாங்க, லாஸ்ட் 80% ஆஃப் த ஜெம்ஸ் மினிஸ்ட்ரி லாஸ்ட் 15 இயர்ஸ் கல்யாணம் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து 60க்கு அப்புறம் தானே. ஆமாம், அதுக்கப்புறம் தான் ஊழியமே. ஆமாம், இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி ஆண்டு கூர்முனையில் உங்களை கொண்டு வந்து அந்த ஷார்ப் எட்ஜில் பயன்படுத்துகிற காலம் அது. ஆமாம், இப்போ நானே இதை பார்க்க இப்போ ஒரு 10 இயர்ஸாக தான் எழுப்புதல் திட்டத்தை தீவிரமாக நிறைவேற்ற. இப்போ நமக்கு வந்து தூங்குறதுக்கே நமக்கு டைம் கிடையாது, சாப்பிட்டு டைம் கிடையாது. அவ்வளோ பிஸியாக வச்சு ஆண்டவர் வேலை வாங்குறாரு. நீ ஆனால் சொன்ன மாதிரி ஹெல்த்தியாக வச்சுருக்கிறாரு. ஆமாம், நமக்கு சுகம் கொடுக்குறாரு, பலன் கொடுக்குறாரு, செய்ய வைக்கிறார். நீங்கள் அது மாதிரி கர்த்தர் நடத்துகிறார். அப்போ இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஊழியர்களுக்கு வந்தாலே நிறைய சாதிக்க முடியும். சோம்பேறிகளுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறதே இல்லை. ஆனால் நிறைய ஊழியக்காரங்க ரிட்டையர்மெண்ட்டுன்னு ஒன்றுண்ணே. ஆனால் ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாலேயே நிறைய ஊழியக்காரங்களோட லைஃப் ஸ்டைலில் பார்த்தா செமி ரிட்டையர்மெண்ட்டில் தான் இருக்கிறாங்க. இப்பயே ஓய்வில் தான் இருக்காங்க. என்ன பார்த்து சிலர் சொல்லுவாங்க, டேக் இட் ஈஸி, டேக் சம் ரெஸ்ட், அது இதுன்னு. எனக்கு வந்து நல்ல ஆலோசனை, ஒரு வேகமாக ஓடுற ஆளுக்கு வந்து கொஞ்சம் பார்த்துக்கோ உடம்புன்னு ஆலோசனை சொல்கிறது எனக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் எனக்கு வந்து ஒன்றும் செய்யாதவங்க வந்து என்கிட்ட சொல்லுவாங்க தெரியுமா, அப்போ எனக்கு பயங்கர கோபம் வரும். இங்கே பாரு, எனக்கு இந்த டேக் கேர்னு சொல்லாத, டேக் சார்ஜ் அப்படிங்கிற வார்த்தை தான் எனக்கு பிடிக்கும். டேக் கேருங்கிற வார்த்தையை சொல்லாத அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் யோசிப்பேன், உங்களை மாதிரி ஆளுங்க ஒழுங்காக செய்யாதனால தான் எங்களை மாதிரி ஆளுங்களே எக்ஸ்ட்ரா செய்ய வேண்டியது இருக்குது. நீயும் செய்ய சோம்பேறியாக இருக்காத, கத்தருடைய கொடுத்து அசதியாக செய்கிறோன்னு சபிக்கப்பட்டவன் அப்படி இருக்காங்க. இப்போ இந்த டிஜேஸ் சொல்லுவாங்க, அவங்க பேங்கில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கடினமாக ஊழியம் செய்வாங்க, நிறைய டைம் வைப்போம். நிறைய பேர் அவர் குறை சொல்லுவாங்கல்ல. அப்போ அந்த பாஸ்டர்ஸ் அந்த ஊழியக்கார மீட்டிங்கில் சொன்னாங்களாம், நீங்கள்லாம் உங்கள் வேலையை சரியாக செஞ்சுருந்தால் என்ன ஆண்டு கூப்பிட்டு வேண்டிய அவசியமே இல்லை.
நீங்கள் செய்யாததுனால என்னை கூப்பிட்டு நீ இதையும் செய்யப்பான்னு என் தலையில் அவர் வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. நானும் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்குன்னு செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அதனால் நான் ஆசைப்பட்டு நான் வரல. அப்போ நீங்கள் கரெக்டாக செஞ்சுருந்தா என்னைய ஆண்டவர் கூப்பிட போகிறாரு. ஆமாம், 5 தாலந்து வாங்கினவன் 5 தாலந்து வாங்கினதுக்குரிய வேலையை செஞ்சிட்டான். ஆனால் இந்த 1 தாலந்து வாங்கினவன் செய்யாததுனால அதையும் வாங்கி இங்கே கொடுக்க வேண்டியிருக்கு. இதுதான் உண்மை. உண்மை. ஆமாம். அப்போ அந்த சபையில் உள்ளவங்க கரெக்டாக பைபிள் பிரகாரம் கரெக்டாக செஞ்சுருந்தா எங்களை மாதிரி தனியாக ஒரு ஊழியமே வந்திருக்காது. எஸ், நான் அது உண்மையாக நான் உணர்றேன். அது மாதிரி சபை ஊழியம் செய்யணும்னா ஜேம்ஸ் மாதிரி தனி மிஷன் ஸ்தாபனமே வந்திருக்காது. ஏன்னா சபை செஞ்சுருக்கணும் மிஷன்ஸை. ஆமாம். அது செய்ய தவறுனதுனால ஆண்டவர் இன்னொரு ஆள் எழுப்புறாரு. அதான் பார்க்குறோம். ஆனால் உங்களுக்குள்ளே அதாவது நான் கண்டது ஒரு தரிசனம் ஆண்டவர் தந்துட்டார். இப்போ நீங்கள் சொன்னீங்கள தொடர்ந்து தரிசனம் புதிதாக தந்துக்கிட்டே இருக்கிறார். இதை தான் நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. 50 வருஷத்துக்கு மேலே ஆண்டவர் தரிசனம் கொடுத்தாரு, சபை ஆரம்பித்து நடத்திக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த அன்னன்னைக்கு அந்த அப்கிரேட் ஆகணும்ல தரிசனம். அப்போ தான் ஆண்டவர் இந்த ஒரு சபை போதாருப்பா, இன்னும் 10 சபை ஆரம்பி, இன்னும் 100 சபை அந்த விரிவடையும். அதுக்கே நிறைய பேர் இடம் கொடுக்கறதுலன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு சிங்கப்பூரில் இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது 97ல் 1000 சபைகள் அப்படின்னு நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன். அதை நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீ போய் செய்யினார். ஆனால் ஒரு 10-15 வருஷத்துக்குள்ளேயே எனக்கு பீகாரில் மட்டுமே 3000 சபை இல்லாத கிராமத்தை ஆண்டவர் காட்டி அதுக்கு பாரம் கொடுக்குறாரு. அப்போ அதுக்கு ஒப்பு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஒரிசாவில் ஒரு 1500 கிராமத்தை சபை இல்லாத கிராமத்தில் செய்யணும் ஒரு லீடிங் கொடுக்குறாரு. அதுக்கு ஒப்பு கொடுக்குறேன். இப்போ வெஸ்ட் பெங்கால்லையும் யூபிலையும் ஆண்டவர் லீடிங் கொடுக்குறாரு. மொத்தம் இப்போ ஒரு 6000 சபைகள் சபையில்லாத கிராமத்தில் ஆரம்பிக்கணும் 2033க்குள்ளேன்னு நான். அப்போ தரிசனம் விரிவாகுது. அப்புறம் சமீபத்தில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி முழு இந்தியாவில் சபையில்லாத கிராமமே இருக்கக்கூடாது, நீ ஊழியத்தை மட்டும் கவனம் செலுத்தாத, எல்லாரையும் எழுப்பணும், எல்லாரையும் என்கரேஜ் பண்ணணும், எல்லாரும் செய்கிறதுக்கு நீ வழிகாட்டணும் அப்படின்று லீட் பண்ணுறாரு. ஸோ அப்போ தரிசனம் டெஃபினட்டாக விரிவாகும். அதுக்கு கெப்பாசிட்டியும் கிருபையும் ஆண்டவர் குட்டி கொடுப்பார். உண்மை. இந்த ஊழியக்காரங்களுக்குள்ள இந்த தரிசனம் ஆழமாக பதியணும், அது விரிவாகிட்டே இருக்கணும், நம்ம ஓட்டத்தை முடிக்க வரைக்கும் தெய்வ திட்டத்தை நிறைவேற்றிக்கிட்டே இருக்கணுன்றார். பாஸ்டர் ஏசன் அவங்களுக்கு தெரியும்ல, ஆந்திராவில் ஏசன்னா பாஸ்டர் 6வது வகுப்பு தான் படித்தவங்க. ராத்திரி பகலாக ஊழியம் செய்வாங்க. அப்போ அவங்க ரொம்ப எனக்கு ஆவிக்குரிய ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து பல தேசங்கள் ஊழித்து போயிருக்கிறோம். இங்கே வருவாங்க, நானும் போவோம். ஆனால் ஆந்திராவுக்கு போனால் அவங்கள பார்த்து பேசுகிறதுக்கே மற்றவங்க பயப்படுவாங்க பாஸ்டர்ஸு. அந்த மாதிரி கர்த்தர் கனப்படுத்தி வச்சுருந்தார். ஆனால் அவங்க அப்படி இல்லை, சாதாரண குழந்தை மாதிரி உள்ளவங்க. அப்போது அவன்கிட்ட கேட்டேன் நான், ஒரு மாதத்துக்கு 17 மொழியரவு ஜெபம் நடத்துவாங்க. 17 மொழியரவு ஜெபம். பகலெல்லாம் ட்ராவல் பண்ணுவாங்க, அந்த காரில் தூங்குவாங்க, காரில் சாப்பிட்டு யாரும் கொடுத்து சாப்பிடுவாங்க. அடுத்து 1000கணக்காக மக்கள் கூட்டியிருப்பாங்க. அங்கே போய் சுவிசேஷம் அறிவிக்கிறது, ஹீலிங், டெலிவரன்ஸு. அப்புறம் அடுத்த இடம். ஏன் பாஸ்டர் இப்படி செய்கிறீங்க அப்படின்னு கேட்டால், நாம் மென்டலாகி பைத்தியம் பிடிச்ச அலைஞ்சேன், ஏசு எனக்கு மனுஷனாக மாற்றினார், அவருக்கு 1000 சபையாவது உருவாக்கணும், தரிசனம் அவங்களுக்கு 1000 சபையாவது உருவாக்கணும் அப்படின்ட்டு அப்படி ராத்திரி பகலாக உழைச்சி ஊழியம் செய்து அது மாதிரி சபைகள் கர்த்தர் 1000க்கு மேலே எழுப்பிட்டார். சபைகள் ஊழியர்களையும் எழுப்பிட்டாங்க. செலக்ட் பண்ணி பைபிள் டீச்சிங்லாம் கொடுத்து உருவாக்கி நல்ல ஊழியத்துக்கு அனுப்பி 1000 சபைக்கு மேலே வந்துட்டு அப்போ சிக்காகி கொஞ்சம் பலவீனமாக இருந்தபோது நானும் என் ஒய்ஃபும் போய் பார்க்க போயிருந்தோம். அப்போ சொன்னவங்களே, நான் சிங்கப்பூர் கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், உங்களுக்கு அங்கே ஸ்பெஷல் இதெல்லாம் இருக்குது, நமக்கு தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க, போகலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டேன். அந்த கூட இந்த பாஸ்டர்ஸுக்கெல்லாம் ஏதாவது நீங்கள் தான் செய்யணுங்கிறதா இருங்க, பாஸ்டர் இப்படி இருக்காங்க, யாரும் பேச முடியாதுன்னாங்க. அப்போ அவங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, அவங்க மருந்து எடுக்க மாட்டாங்க, விசுவாசத்திலே தான் இருக்கிறது. அப்படியே நான் அப்படியே தான் என்னுடைய கமிட்மெண்ட்டு பழகிட்டேன், அப்படியே தான் இருக்கிறேன் அப்படின்னு. கிட்னி இதெல்லாம் பாதிச்சிட்டுது. அப்போ அவங்க சொன்னாங்க இல்லை, நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், 6 மாதம் ஆண்டவர்கிட்ட டைம் கேட்டிருக்கிறேன். இப்போ 1000 சபைக்கு மேலே உருவாக்கிட்டாங்க, ஊழியரை உருவாக்கிட்டாங்க, அந்த தரிசனம் நிறைவேறிட்டு பெரிய சபை கட்டணி அந்த குண்டூரில் அது கர்த்தர் கூட தரிசனம். அந்த சபைலாம் எனக்கு படம் போட்டு காமிச்சாங்க, இப்படி தான் அந்த சபை கட்ட வருது, இது எப்படி உங்களுக்கு ஐடியா கிடச்சிது என்ன? அதை நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும்போது கர்த்தர் பிளான்லாம் கொடுத்தாரு பிரதர், நீ அதே மாதிரி தான் கட்டியிருக்காங்க. நல்ல கர்த்தரோடு இந்த மனுஷன். அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த 6 மாதத்துக்குள்ளே எல்லா காரியத்தை ஒழுங்குபடுத்தின்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு.
6 மாதம் டைம் கேட்டிருக்கேன்னு சொல்லி இந்த 6 மாதத்துக்குள்ளே தொடர்ந்து இந்த சபைகளை இவ்வளோ பெரிய ஊழியத்தை யார் நிர்வாகம் பண்ணுறது, யார் பொறுப்பு, யாருக்கு என்ன எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணி ஜெபம் பண்ணி அதை ஒப்படைச்சிட்டு கரெக்டாக 6 மாதம் முடியும் போது காலையில் ஃபோன் பண்ணி லீடர்ஸுக்கெல்லாம் இன்றைக்கி சாயங்காலம் நான் தேவனுடைய ராஜ்யம் போயிடுவேன் வாங்கன்னு கூப்பிட்டு அவங்கெல்லாம் சாயங்காலம் வந்திருக்காங்க, அமைதியாக போயிட்டாங்க. நீ சொன்ன மாதிரி கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை முடித்து பொறுப்பை மற்றொன்று கொடுத்து, ஏன்னா நான் ரெகுலராக போகிறனால தெரியும். நிறைய பேர் சொன்னாங்க ஏசன்னா பாஸ்டர் காலத்தோட சபை முடிஞ்சிரு, ஊழியமாக முடிஞ்சிரு, ஓசன்னா மினிஸ்ட்ரி அப்படி தான் சொன்னாங்க, பலர் சொன்னாங்க. ஆனால் அவர் காலத்தை விட இப்போ பல மடங்காக சபை வளர்ந்துருக்கு. இப்போ 2000 சபைக்கு மேலே வந்திருக்குது. அந்த பொறுப்பை கொடுத்தவங்க கரெக்டாக செய்கிறாங்க. அந்த ஊழியம் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் நம்ம நாட்டில் நிறைய இடத்துல அந்த தலைமை பாஸ்டர் போனோன்னே சபை உடஞ்சி சின்ன பின்னமாகி அந்த டிரான்சிஷன் கரெக்டாக பண்ணுறதில்ல. எம்எல்ஏ அதில் ஒன்று நீங்கள் சொன்ன மாதிரி அப்படி சொந்த குடும்பம் அண்ணன் பையங்கள்லாம் இருக்காங்க கூட வைக்கல. அவர் தான் நினச்சேன் அவங்கள்ட்ட தான் கொடுப்பான்னு. அவரும் டேலண்ட் உள்ள ஆள் தான். ஆனால் சொன்னால் இல்லை கர்த்தர் இப்படி தான் சொல்ல, கர்த்தர் சொன்ன ஆள்கிட்ட தான் குடும்பத்தாரும் இல்லை அதில் முக்கியமான பொறுப்பில் வைக்கல, கர்த்தர் சொன்ன ஆள்கிட்ட பொறுப்பை கொடுத்ததுனால தான் அந்த ஊழியம் நிற்கிது. அதான் பார்த்தேன் நான். அதே போல் எம்எல்ஏ நல்ல ஒரு தரிசனவாதி, ஒரு மிஷன் லீடர். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கிட்டேயும் ஊழியத்தை கொடுக்கல. அவங்க செல்வராஜ்னு ஒரு அண்ணன்ட்ட கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த அண்ணன் இப்போ வில்சன் ஞானகுமாரும் ஒரு அண்ணன்ட்ட கொடுத்துட்டாங்க. ஆனால் அவங்கவுங்க கிஃப்டிங்கில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இன்றைக்கு நாங்கள் ஒரு லாஸ்ட் மந்த்து நான் அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணன் ஃப்ரெடி விஸ்வவாணி ஆஃபீஸ்க்கு போயிருந்தோம் ஆந்திராவில். அவங்க சொல்கிறாங்க, நான் கேட்டேன் அண்ணன் இறந்ததுக்கப்புறம் 2012 இறந்ததுக்கப்புறம் இப்போ இந்த 13 இயர்ஸு எவ்வளவு மினிஸ்ட்ரி வளர்ந்துருக்கு. அவங்க சொல்கிறாங்க அண்ணன் இறந்ததுக்கப்புறம் இந்த ஊழியம் 70%, அதாவது இப்போ இருக்கிற க்ரோத்தில் 70% வளர்ந்தது இந்த லாஸ்ட் 13 இயர்ஸ். அப்போ எம்எல்ஏ நல்ல டீமை செட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கு 200%க்கு மேலே க்ரோத்து விஸ்வவாணி லாஸ்ட் 12 இயர்ஸில். அதே மாதிரி இவங்க பாஸ்டர் மோகன், அகஸ்டின் ஜெபக்குமார் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நல்லா வேகமாக ஓடிட்டுருக்குறாங்க இந்த ஏஜில். ஸோ சக்ஸஷனுக்கும் ஆண்டவர் அவங்களுக்கும் கிருபை கொடுக்கணும். பட் அவங்க இப்போவே நல்லா ஓடுறாங்க. ரிட்டையர்மெண்ட்டுங்கிற திங்க் பண்ணலை. நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை குறித்து யோசிக்கிற காரியத்தையும் ஆண்டவர் வழிநடத்துறதை பார்க்குறோம். பட் அது வெரி இன்ஸ்பைரிங். ஆமாம், எனக்கு நான் கண்ணால் பார்க்குறேன் அந்த ஊழியத்தை. அந்த தெய்வ மனுஷனுடைய உழைப்பு, தியாகம், சாக்ரிஃபைஸ். சும்மா சிங்கப்பூரில் எங்கூட வருவாங்க ஊழியத்துக்கு. சும்மா ஒரு பெட்ஷீட்டை விரித்து தரையில் அப்படி பாட்டு படுத்து கிடப்பாங்க. அது மாதிரி உள்ளங்க. தனக்குன்னு எதுவுமே வைக்கல, சுயநலமாக எதுவுமே செய்யலை. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும். அவங்க சிக்காகி பெட்டில் இருக்கும்போது கூட அவங்க வீடு இருக்கலை, வேனில் வச்சு என்ன அந்த கிராமத்துக்கு கூட்டு போய் அந்த சர்ச்சுக்கு போய் வீல் சேரில் போய் உட்காந்து இந்த மக்களோட பேசி கடைசி வரைக்கும் ஊழியம் செஞ்சாங்க. அந்த மாதிரி ஊழியம் செய்தாங்க. இதுதான் தேவனுடைய திட்டம். இப்போ நீங்கள் பைபிள் காலேஜில் டீச் பண்ணியிருக்கீங்க, நிறையா புஸ்தகங்கள் எழுதியிருக்கீங்க, விசுவாசிகள் வளர்வதற்கு மெச்சூரிட்டி ஆகிறதுக்கான புஸ்தகங்கள். அப்படி என்ன புஸ்தகங்கள் நிறைய எழுதியிருக்கீங்க? முதல்ல வந்த உடனே சென்னைக்கு 1999 எனக்கு அப்போ நிறைய ஊழியங்கள் இல்லைல்ல, நிறைய ஸ்டாஃப் இல்லை, நிறைய டைம் இருந்துச்சு. ஸோ காலையில் இருந்து நைட் வரைக்கும் கரெக்டாக வேஸ்ட் பண்ணாமல் டைமை நான் புக்ஸ் எழுத ஆரம்பித்தேன். நியூ பிலீவர் ரட்சிக்கப்பட்டதுலேருந்து செல் லீடராக வர்ற வரைக்கும் 14 மெட்டீரியல், 14 சப்ஜெக்ட் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. வெல்கம் டு யுவர் நியூ லைஃப், முதல் 5 லெசன் நியூ பிலீவருக்கு, 2வது 5 லெசனு, அப்புறம் பேப்டிசம் கிளாஸு, அப்புறம் மெம்பர்ஷிப் கிளாஸு சபையின் அங்கத்தினர் வகுப்பு, அப்புறம் பைபிள் ரீடிங் த்ரூ அவுட் த இயர், பைபிள் மெடிடேஷனு, ஆத்தும ஆதாயம், ஆவிக்குரிய பெற்றோர் பயிற்சி, மூத்த விசுவாசி இளைய விசுவாசி எப்படி பார்க்கிறது, அப்புறம் செல் லீடர் ட்ரைனிங்கு, புது செல் குரூப்பை எப்படி போய் ஆரம்பிக்கிறது, எல்லாமே நான் மெட்டீரியல் போட்டேன். அப்போது ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்டு ஒரு விசுவாசி வந்த உடனே அவன் ஆரம்ப காலத்திலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்பிரிச்சுவலாக வளர்கிறதுக்கு எல்லாமே நீங்கள் எழுதியிருக்கீங்க தமிழில். 99 2000 இது நீங்கள் சபைகள் கொடுத்தா நிறைய சபைகளுக்கு யூஸ் ஆகுமே.
என்ன இப்போ புது விசுவாசி வர்றாங்க, அவங்க ஒன்லி வந்து ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் மட்டும் கேட்குறாங்க. அதனால ஸ்பிரிச்சுவலாக வளராதபடி இருக்கிறாங்க. டீச்சிங் இல்லாதனால ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்கிறது தான் பார்க்குறோம் இப்போ. அப்போ இந்த மாதிரி மெட்டீரியலை வாசித்து கத்தருக்குள்ளே வளருவதற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமே. நான் நிறைய மீட்டிங்ஸு எனக்கு தெரிஞ்ச பாஸ்டர்ஸ்க்கு கூப்பிட்டு செமினார்லாம் நடத்தி கொடுத்துருக்குறேன். இப்போ போன வாரம் பாஸ்டர் மோகன் அவங்க கூப்பிட்டு அந்த முதல் 3 புக்கு, வெல்கம் டு யுவர் நியூ லைஃப் புக் 1 புக் 2 அவங்க ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு இது பர்ஃபெக்டாக இருக்குது, எங்கள் சபைக்கு நாங்கள் இதை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. பாஸ்டர் நீங்களே ஒரு முன்னுரை எழுதி நீங்கள் நியூ லைஃபுக்குன்னு நீங்களே பிரிண்ட் பண்ணிக்கிடுங்க, நான் அழகாக வந்து உங்களுக்கு அதை பண்ணி கொடுத்துட்றேன் சொல்லிட்டு. ஸோ ஃபுல் என்எல்ஏஜிக்கு இப்போ புது பில்டிங்க்கு போகிறாங்கல்ல, ஸோ நிறைய மக்கள் புதுசாக வருவாங்க, அப்போ வந்து ஃபாலோ அப் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு பாஸ்டர் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை ரொம்ப தேவை. இப்போ நாங்கள் வந்து கூட்டங்களில் நான் சுவிசேஷகன் புதுசாக ரட்சிப்புக்கு ஒப்பு கொடுக்குறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன நடந்துன்னு எப்படி தெரியும்? அப்போ வந்து இப்போ நீங்கள் என்ன ஆகியிருக்கிறீங்க ஒரு சின்ன புக்கு எழுதி அவங்க அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள எப்படின்ற பற்றி ஒவ்வொரு நாள் அவங்க ஜபிக்கிறது, வேறு வாசிக்கிறது, சர்ச்சுக்கு போகணுன்றது, கத்தருக்கு கொடுக்கறது, ஷார்ட் சொல்கிறது, சின்ன புக்கு அது ஒன்று கொடுக்குறோம். அதே மாதிரி இப்போ நிறைய ஜெபிகளை அவங்க பார்த்துட்டு நிறைய ஹீலிங் டெலிவரிஸ் நடக்குது. அப்போ ஆண்டவர் சொன்னார் அதை அவங்க காத்துக்கொள்ளணும் அந்த விடுதலையை. அதுக்கு புக் எழுதினேன். விடுதலை காத்துக்கொள்வது எப்படி, உங்கள் தெய்வீக சுகத்தை காத்துக்கொள்ள என்ன செய்யணும், அதெல்லாம் மக்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு தெளிவாகுது. அதே மாதிரி ஒவ்வொரு சபைக்குமே இது அவசியம் இல்லை. நீங்கள் எழுதின மெட்டீரியல் புதுசாக ஒரு ஆத்மா வந்தால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கொள்ள வளர்ந்தால் தானே மெச்சூரிட்டி வரும். ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய பிரைமரி காலிங்கே டு எக்யூப் த செயின்ட்ஸ். ஆமாம், விசுவாசிகள் ஆயத்தப்படுத்துறது தான். அப்போ டீச்சிங் மினிஸ்ட்ரி தான் 5 விதமான ஊழியங்களுக்கும் பிரத்யேகமான ஊழியம். ஒரு மூப்பர் போதக சமர்த்தனாக இருக்கணும்னு ரொம்ப தெளிவாக இருக்குது பைபிளில். ஆமாம், சமர்த்தனாக இருக்கணும், அவங்க போதிக்கணும்ல மக்களுக்கு. அப்போ இந்த மெட்டீரியல் மற்ற சபையார்னு கேட்டாலும் நீங்கள் கொடுப்பீங்க தாராளமாக. அப்போ பாஸ்டர்ஸ் மாதிரி இதை கவனிக்கிறவங்க பாஸ்டரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நல்ல புக்லெட்ஸ் இருக்கிறது, புதுசாக வர விசுவாசிகளுக்கு அதை கொடுத்து டீச் பண்ணால் அவங்க நல்ல வந்து கத்தருக்குள்ளே வளர்ந்து உங்கள் சபையில் சீஷர்களாக மாறுவாங்க. நல்ல ஊழியம் செய்து திரளான ஆத்மாக்களை கொண்டு வரவங்களாக மாற முடியும். அதனால் இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படின்னா நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சரி, கடந்த 5 வருஷத்துக்கு மேலே நீங்கள் வந்து யூடியூப் சேனல் நடத்துகிறீங்க, அதில் நிறைய டீச்சிங் கொடுக்குறீங்க. அப்போ அது வந்து இப்போ கிட்டத்தட்ட 2000க்கு மேலே நீங்கள் பேசுகிறீங்க தொடர்ச்சியாக. அதில் என்ன பேசுகிறீங்க, அதனுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது? எனக்கு மீடியாக்குள்ளே நான் வரவே இல்லை. லாக்டவுனுக்கு முன்னாடி எனக்கும் மீடியாவுக்கும் பெரிய ஒரு கேப் தான் சொல்லணும். 2-3 டிவி சேனலில் கூட நான் ஃப்ரீயாக கூட உங்களை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம் கூப்பிட்டாங்க. எனக்கு எப்படியோ அது ஒரு டேக் ஆஃபே ஆகலை, நானும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போகலை. ஆனால் லாக்டவுனில் வேறு வழியே இல்லாமல் எங்கள் காங்கிரிகேஷனுக்கு நான் ஆன்லைனில் யூடியூப்பில் சர்வீஸ் நடத்த வேண்டிய சூழ்நிலை. அப்போயே 2 வாரம் என்ன பண்ணிட்டேன், நான் பாஸ்டர் மோகன் சர்ச்சுடைய போய் பாருங்கன்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமும் 2 வாரத்துலையும் போகலை கொரோனா அந்த லாக்டவுனு. அப்புறம் தான் ஈஸ்டர் வருது. ஈஸ்டருக்காவது நமக்கு ஒரு ஆராதனை இருக்கணுமேன்னு சொல்லிட்டு தான் வேறு வழி இல்லாமல் லாக்டவுனில் யூடியூப்குள்ளே வந்தேன். ஒரு 3 மாதம் அப்படி செய்யும் பொழுது தான் இன்னும் அது லாக்டவுன் கண்டினியூ ஆகும்போது தான் ஒரு 50 நாள் உபவாச ஜபம் வச்சோம். நீங்கள்லாம் அதில் சேர்ந்து ஒன்றா பண்ணுவோம். அந்த 50 நாளில் வந்து கிட்டத்தட்ட கன்கரண்ட்டாக லைவில் அந்த டைமே ஒரு 7000 பேர் 8000 பேர் பார்த்தாங்க. ஓகே, அந்த 50 நாள். ஸோ அதில் வந்து ஒரு நிறைய குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அப்புறம் 50 நாள் முடிஞ்ச உடனே தொடர்ந்து நடத்துங்க நிறைய ரெஸ்பான்ஸ் வருது. எனக்கு வந்து 50 நாள் ஜபம் நடத்திட்டோம், இனி நம்ம கிருபைங்கிறது என்னது, டீச்சிங் தான். இப்போ நம்ம டீச்சிங் கொடுத்தா வருவாங்களா, டீச்சிங் வந்து இதில் கொடுக்கலாமா அப்படிங்கிற யோசனை. அப்போ எனக்கு ஒரு லீடிங்கு நீ பண்ணு. அப்புறம் தான் டீச்சிங் பண்ண ஆரம்பித்தேன். 10 நாள் டீச்சிங், 5 நாள் டீச்சிங், 7 நாள் டீச்சிங், 21 நாள் டீச்சிங், 40 நாள் டீச்சிங், அப்படியே ஆரம்பித்து இன்றைக்கு 75 டாப்பிக்கில் இந்த இன்னொரு 30 நாள் 20 நாள் ஆச்சுன்னா 2000 days, 5.5 years நான் ஸ்டாப், டெய்லி 3 to 5. 9ஆம் மணி வேளையில் தேவாலயத்திற்கு போனார்கள் பேதுரு யோவான்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி 9ஆம் மணி வேலை மத்தியானம் 3 மணி எனக்கு கரெக்டாக நான் அங்கே வந்துடுவேன். ஆண்டவர் கிருபையில் டீச்சிங் அப்படியே கொடுத்துட்டே இருக்கிறோம். ஆனால் வட இந்திய ஊழியத்திற்காக ஜெபிக்கணுங்கிறதையும் இந்தியா சந்திக்கப்படணும்னு ஜெபிக்கிறதையும், ஸோ வெறும் டீச்சிங் மட்டும் இல்லை, அது ஒரு மணி நேரம் தான். ஒரு மணி நேரம் வந்து இந்தியாவுக்காக ஜெபிக்கிறது நடந்துகிட்டு இருக்கு. ஓகே,
இப்போ வந்து இது வந்து அதில் எப்போ போனாலும் இருக்குது, அது உள்ள யூடியூப் சேனல் இருக்கும். இருக்குது. அப்போ என்ன தலைப்பில் அது வச்சுருக்கீங்க? அது வந்து மினிஸ்ட்ரி டாபிக்ஸ் இருக்குது. அந்த ஹார்வெஸ்ட் என்ன அந்த யூடியூப் சேனல் பேர் வந்து ஹார்வெஸ்ட் சர்ச் இந்தியா. ஹார்வெஸ்ட் சர்ச் இந்தியா. அதுக்குள்ளே போனால் இந்த டீச்சிங் மெட்டீரியல்லாம் எல்லாமே வந்து அந்த பிளேலிஸ்ட்டுன்னு இருக்கும். அப்போ அந்த குரூப்பாக இருக்கும். ஓகே. இப்போ வந்து யோபு புஸ்தகத்தை பற்றி ஒரு ஸ்டடி இருக்குது. நல்லவர்களுக்கு ஏன் கெட்ட காரியங்கள் நடக்கிறது, ஒய் பேட் திங்ஸ் ஹேப்பன் டு குட் பீப்புள். ஸோ அது புக் ஆஃப் ஜோபை குறித்து ஒரு ஸ்டடி. ஜாய் இன் டைம்ஸ் ஆஃப் ட்ரையல், புக் ஆஃப் பிலிப்பியன்ஸ், பிலிப்பியர் நிருபம், அப்புறம் கலாத்தியர் நிருபம். இப்படி வந்து புக் ஸ்டடியும் இருக்குது. நெகேமியா ஸ்டடி. இதெல்லாம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கொண்டாலே ஊழியர்கள் ஸ்ட்ராங்கான ஒரு மெச்சூரிட்டிகளை வந்துட முடியுமே. சிலர் பார்க்குறாங்க, பட் எல்லாரும் நிறைய பேர் பார்க்கறது இல்லை. பட் வந்து ஒரு அளவுக்கு இல்லை, நிறைய பேருக்கு தெரியாதனால. இப்போ ஹார்வெஸ்ட் சர்ச் இந்தியா அதானே, அந்த யூடியூப் சேனலுக்கு போனால் எல்லா சப்ஜெக்ட்லேயும் டீச்சிங் இருக்குது, எல்லாருக்கும் பார்க்கலாம். அதை நீங்கள் என்ன பைபிளில் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். சரி, இப்போ வந்து சென்னை எழுப்புதல், அதுக்கான முழு ஜெபம் தொடர்ந்து செய்கிறீங்க. அப்புறம் பாஸ்டர் மோகன் அவங்களோட இணைந்து இந்த பரமன்கேணியில் ஊழியர்கள் அதெல்லாம் எழுப்புதல் திட்டங்களில் சென்னையில், அப்புறம் இந்திய லெவலில், இந்தியா முழுவதும் சபை கட்டப்படும் ஒரு தரிசனத்தோட, அதை பற்றி ஒரு சொல்லுங்கள். எனக்கு வந்து ஆரம்பத்திலிருந்தே இந்த 5-fold மினிஸ்ட்ரி, அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள், இந்த காரியத்தை குறித்து நான் வந்து 1992லேயே எனக்கு ஆண்டவர் ஒரு ரெவலேஷனை கொடுத்துட்டார். அப்போ ஆண்டவர் வந்து இணைஞ்சு மற்ற கிஃப்ட்ஸோட ஒர்க் பண்ணணுங்கிற காரியத்தை வந்து ரொம்ப அழுத்தமாக அதுதான் ரிவைவலில் கொண்டு வரும். ஓகே, எல்லாரும் இணைஞ்சு செயல்பட்டா தான் டிஃப்ரெண்ட் கிஃப்டிங்ஸு. அதனால் எனக்கு எப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ, முதல் ஒரு 7 வருஷம் என்ன சென்னைக்கு நான் வந்த உடனே, ஆக்சுவலாக நான் பீகாருக்கு தான் போக வேண்டியது. நானும் ஒய்ஃபும் பீகாருக்கு போகிறதுக்கு செட்டில்டு. ஆனால் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக பல அடையாளங்களோட, நீ ஹார்வெஸ்ட் ஃபோர்ஸில் எஃபெக்டிவாக இருப்ப, ஹார்வெஸ்ட் ஃபீல்டை விட. ஹார்வெஸ்ட் ஃபீல்டை ஃபோக்கஸ் பண்ணு, ஹார்வெஸ்ட் ஃபோர்ஸில், அறுவடை படையில், அறுவடை களத்தில் விட. இப்போ தான் புரியுது ஏன் சென்னையில் ஆண்டவர் கொண்டு வந்தார் அப்படிங்கிறது, இதனுடைய நோக்கங்கள்லாம் புரிய ஆரம்பிக்குது. ஸோ சென்னையில் வந்து நாங்கள் முதல் 7 வருஷம் இருக்கும்போது நிறையா பேர் வந்து என்னை பிடிக்கலை, என்னை ஒதுக்கி தான் வச்சுருந்தாங்க. நிறைய ஊழியர்கள் கூட என்ன அப்படி பார்த்தாங்கன்னா, நான் முன்னாடி ஒரு உருவம் இருக்கிற மாதிரியே என்னை பார்க்க மாட்டாங்க. நான் நம்ம ஒரு கிளாஸ் விண்டோ மாதிரி என்னை த்ரூவாக பார்ப்பாங்க. மேலேயும் கீழேயும் ஏற இறங்க பார்ப்பாங்க. வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஒன்று சைனீஸை மேரி பண்ணிட்டு வந்துட்டேன், அதனாலயா இல்லைன்னா வந்து தெரியல என்னுடைய பர்சனாலிட்டியா, இல்லைன்னா நான் பேசுகிற பேச்சா தெரியல, ஏதோ ஒன்று அவங்களுக்கு பிடிக்கல. அதனால் எனக்கு வந்து நிறைய எதிரிகள், நிறைய குற்றப்படுத்துகிறவர்கள், தவறான வதந்தியை பரப்புகிறவர்கள் அப்படி தான் இருந்தாங்க. ஒரு 7 வருஷம் என்னை வந்து யாரும் கண்டுக்கிட மாட்டாங்க. ஸோ அதனால் நான் வாடு தண்ணி. ஆனால் அது வந்து எனக்கு ஒரு பெரிய பிளெஸிங் ஆயிடுச்சு. நான் புக்கெல்லாம் எழுதுறதுக்கு, பீகாரில் ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு, பைபிள் காலேஜில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஃபுல்லாக வேலை இருந்துச்சு. ஆனால் ஒரு 7-8 இயர்ஸ்க்கு அப்புறம் ஸ்லோவாக ஆண்டவர் இன்னொரு ஃபேஸ்க்குள்ளே கொண்டு வந்து ஒவ்வொரு ஊழியர்களாக அப்படியே எனக்கு நட்புக்குள்ளே வர்றாங்க. இப்போ தான் உங்களை புரியுது பிரதர், எங்களுக்கு தூரத்தும் போது எங்களுக்கு புரியலை, அவங்க சொன்னது இவங்க சொன்னதை கேட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ பாஸ்டர் மோகன் வந்து நைட்டில் வந்து சில ஊழியர்களை கூப்பிட்டு ஜெபம் நடத்துகிறாருன்னு கேள்விப்பட்டு நான் போனேன். ஒரு 100 பேர் நாங்கள் கூடி ஜெபம் பண்ணுவோம். ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்கு, நான் கேள்விப்பட்டு நான் பிறகு போகிறேன். அப்படியே அந்த ஜெபத்தில் கலந்து கொள்வேன். அப்புறம் ஒரு 15 வருஷம் அது நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பாஸ்டர் ஒரு நாள் ஜிபிஎஸ் அண்ணா வருவாங்க, வந்து நம்ம இதை வந்து பப்ளிக்கு கொண்டு போனோம். அந்த காலத்தில் ஜீவானந்தம் பிரதர், தினகரன் பிரதர் பண்ண மாதிரின்னு சொல்லி பேசினாங்க. அப்போ என்கிட்ட தான் சொன்னாங்க, நீ அதை ஆர்கனைஸ் பண்ணு. ஸோ இப்போ வந்து 8 வருஷம் முடியுது, ஆண்டவர் கிருபையில நடக்குது, மந்த்லி ஒன்ஸு. அதுக்கப்புறம் பரமன்கேணி ஊழியர்கள் மட்டும் கூட ஜெபிக்கணும்னு திருப்பி அங்கே ஆரம்பித்தோம். அது 7 வருஷம் முடிஞ்சு இப்போ 8வது வருஷம் வரப்போகுது. தமிழ்நாட்டில் சபையில்லாத கிராமத்தை குறித்து ஆய்வு எடுக்கணுங்கிற ஒரு லீடிங்கு, அதை எடுத்தோம். 10,000 கிராமங்கள் சபை இல்லைங்கிறத கண்டுபிடிச்சோம். இப்போ 8,000 சம்திங் தான். அதையும் வந்து 2 வருஷத்தில் முடிச்சிடலாம், 3 வருஷத்தில் முடிச்சிடலாங்கிற பிளானோட போயிட்டுருக்குறோம். இது எல்லாமே இந்த ஜெபத்தில் அப்படியே ஊழியர்களோட கனெக்ட் ஆகும்போது, ஜெபிக்கும் பொழுது இணைஞ்சு செஞ்சிடலாம், தேசத்தை சந்திச்சிடலாம் அப்படிங்கிற காரியம் வருது. இந்த ஐக்கியம் வந்து இன்னும் வலுப்படணும், இன்னும் ஸ்ட்ரெங்தன் ஆகணும், இன்னும் இணைஞ்சு செயல்படணுங்கிறது தான் வருது. நிறைய இனிஷியேட்டிவ்ஸு, இப்போ நீங்கள் அதில் நிறைய இதில் இருக்கிறீங்க.
நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் சர்க்கிளில் உள்ள நெட்வொர்க்கு போக வேறு ஏதாவது ஒரு நெட்வொர்க்குன்னு இருந்தாலும் நீங்கள் ஐக்கியத்தை விரும்புகிறவங்க, எல்லாரோடையும் இணைஞ்சு செயல்படுறவங்க. ஸோ அது நிறைய பாண்டவர் செய்கிறாரு. இவ்வளோ ஊழியங்கள் நீங்கள் செய்துட்டு வர்றீங்க. ஆண்டவர் வந்து அந்த ஒரு தேசத்தில் இருந்து அங்கே நல்ல வாய்ப்பு இருந்தாலும் தரிசனம் கொடுத்து நீங்களும் உங்களுடைய மனைவியும் இந்தியாவுக்கு வர்றீங்க. பீகாரை பெற்ற தரிசனம். நீங்கள் 2 பேரும் போயிருந்தால் நீங்கள் 2 பேர் மட்டும் இங்கே ஒரு கிராமத்தில் உட்காந்து ஊழியம் செய்வீங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் இங்கேருந்து நிறைய பேர் அனுப்பி இன்றைக்கி ஆயிரக்கணக்கான கிராமங்களை சந்திக்க முடியுது. அதான் சென்னையில் வச்சார் ஆண்டவர். அவங்களும் உங்களோட எல்லா விதத்தில் இணைஞ்ச ஊழியத்தில்னா இவ்வளவு ஊழியங்கள் கர்த்தர் சொல்ல செஞ்ச உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரணும்? உங்கள் ஒய்ஃப் இப்படி சிக்காகணும், ஒரு 4 வருஷம் பெரிய ஸ்ட்ரகிள் பண்ணணும், ஒரு பெரிய மரணம், இந்த மரணத்தின் பள்ளத்தாக்கில் நடக்கணும், இதெல்லாம் பெரிய கொஸ்டின் இல்லை? இப்போ இதை கேட்குறவங்களுக்கே வரும், ஓ இவ்வளோ ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரருடைய லைஃப்பில் இப்படி நடக்கணும் அப்படின்னு. அப்போ இதை பற்றி தெரிந்து கொள்ள நிறைய பேர் விரும்புவாங்க. அதனால் அடுத்த நிகழ்ச்சியில் இப்போ இன்றைக்கி டைம் ஆகிட்டனால முடிக்கிறோம். அடுத்த நாளை தினத்தில் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம பேசலாம். அப்போ நிறைய பேர் இப்போ ஆயத்தமாக இருப்பாங்க இதை பற்றி தெரிந்து கொள்ளணும்னு சொல்லி. இப்போ ஒரு ஜெபம் பண்ணிடலாம் பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்காக. நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணிடுங்களா அவங்களுக்காக? சரிங்க. நல்ல தகப்பனே, உங்களுடைய கரத்தில் எங்கள் யாவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இப்படி ஒரு நிகழ்வை ஆண்டவரே கடந்த 5 ஆண்டுகளாக இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலமாக உலகமெங்கிலும் உள்ள தமிழ் விசுவாசிகளுக்கு பிரயோஜனமாக ஒரு ஒளியாக வழிகாட்டியாக இந்த நிகழ்ச்சியை கர்த்தர் வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஊழியங்களை குறித்து, ஊழியக்காரர்களை குறித்து, ஒரு ஊழியர் உருவாக்கப்படுவதை குறித்து எல்லாம் நாங்கள் பேசுவதற்கு கர்த்தர் கொடுத்த நேரத்திற்காக ஸ்தோத்திரம். பார்த்த ஒவ்வொரு மக்களுக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் உம்முடைய நோக்கத்தை மட்டும் பிடித்து கொண்டு ஓட கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். நிறைய ஊழியர்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. நிறைய காரியத்தை நீங்கள் கற்றுக்கொண்டீங்க. நிறைய வாலிபர்கள் ஊழியன்னா என்ன, தரிசனா என்ன, கர்த்தருடைய நடத்துதல், இதெல்லாம் பற்றி தெளிவாக அறிந்து கொண்டீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய தொடர்ச்சி நாளை தினம் ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறீங்க. இவ்வளவு அழைப்பு பெற்ற ஊழியம் செய்கிற ஊழியர்களுக்கு ஏன் உபத்திரம் வருது, ஏன் பாடுகள், ஏன் இந்த மாதிரி ஒரு நெருக்கமான பள்ளத்தாக்கில் நடக்கணும், அதெல்லாம் அறிந்து கொள்ள விரும்புகிறீங்கள? நாளைக்கு தவறாமல் பாருங்கள். நம்ம தொடர்ந்து இதை குறித்து நம்ம அருமையான தேவ மனிதரோடு கூட பேச போகிறோம், நிறைய அறிந்து கொள்ள போகிறோம். அதுவரைக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.